இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியே வந்த உங்கள் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறுத்துவராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் இரக்கம் நமக்கு என்றென்றைக்கும் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நிறை கடந்து போகலாம். 2 வசனங்களை நாம் ஒப்பிட்டு தேவனுடைய வசனத்தை இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிறார். தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய மகத்துவமான விடுதலை கொடுக்க போகிறார். நல்லா கூர்ந்து இந்த சத்தியங்களை நாம் தியானம் செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது 51வது சங்கீதம் 14வது வசனத்தை முதல்ல வாசித்து இதுக்கு ஈடாக இன்னொரு எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்து 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நம்ம கம்பேர் பண்ணி இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைபடுகிறார். எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நல்லா கவனிங்க. இந்த வசனம் எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டீங்க? தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கிறதுல கவனிங்க. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனை, கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென். அவர் என்னை ரட்சிக்கிறவர், எனக்கு விடுதலையை கொடுக்கிறவர். அவர் எப்படி தாவீது இந்த வேத பகுதியை அவர் அழைக்கிறார் என்றால், ஒரு பெரிய நம்பிக்கையோட, ஒரு பெரிய ஆனந்தத்தோட, ஒரு பெரிய சந்தோஷத்தோட அவர் தேவனை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை எதுல இருந்து நீங்க ரட்சிக்கணும் அப்படின்னா, கவனிங்க. என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, நீங்க என்னை எதிலிருந்து ரட்சிக்கணும் அப்படின்னா, இரத்த பழி. சொல்லுங்க, என்ன பழி? இரத்த பழிகளுக்கு, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என்கிட்ட இரத்த பழி இருக்குதா பாரு ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்கிட்ட இரத்த பழி இருக்குதா பாருங்க ஆண்டவரே அப்படி சொல்லல. என்கிட்ட இரத்த பழி இருக்கு. இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நான் உம்மை பாடி துதிப்பேன் ஆண்டவரே. என் நாவு கம்பீரமா பாடும் ஆண்டவரே. இரத்த பழிகள் என் மேல இருக்கிறது ஆண்டவரே. சரி, எத்தனை பேர் என் மேல இரத்த பழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது? நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். இங்க தாவீது ஜெபிக்கிறார். என் தேவனே, நீங்க என் பக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னை ரட்சிக்கிற தேவன் நீர். என் தேவன் நீங்க இருக்கிறீங்க. உம்மால மாத்திரம்தான் என் இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிக்க முடியும். அப்பதான் நான் என் நாவு உங்களை கம்பீரமாய் பாடி உம்முடைய நீதியை துதிக்கும். உம்முடைய நீதி எது என்றால், நல்லா கவனிங்க, உம்முடைய நீதி எது என்றால், யார் இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கும்படியாக நீங்க ரத்தம் சிந்தினது. கரங்களுக்கு ஆமென் சொல்லலாமா? யார் இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும்படியாய் நீங்க ரத்தம் சிந்தினீங்களே, அதுதான் ஆண்டவரே உங்க நீதி. இப்போ என் இரத்த பழியெல்லாம் நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னு என் உள்ளத்துல நீங்க ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீங்க பாரு, அப்பதான் எனக்கு எல்லா மகிமையும் சேரும். இப்போ சில வேளைகளில நாம் எப்படி கர்த்தருக்குள்ள ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, கர்த்தர் என்னமோ நம்மளை பழி வாங்குற ஒரு மாதிரியும், கர்த்தர் என்னமோ நம்மளை கைவிட்ட மாதிரி. என்ன நிறைய பேருக்கு இது இருக்கு. அதான் நான் இதையே பேசி கொண்டிருக்கிறேன். தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா ஏன் என் ஜபத்துக்கு பதில் வரல? நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா வரேன், எல்லாத்தையும் பண்றேன். நிறைய பேர் புலம்புறாங்க. நான் புலம்புறத கேட்டேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கரெக்டா இருக்கிறேன், கர்த்தர் தான் சரியில்லை. நான் கரெக்டா இருக்கிறேன் கர்த்தருக்கு, ஆனா கர்த்தர் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை கர்த்தர் மேல பாக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இதுக்கு என்ன காரணம்? ஏன் என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை. அதுக்கு என்ன காரணம்? அதுக்குதான் இப்ப கேட்கிறாரு. ஏன் என் ஜபத்துக்கு பதில் வரலன்னா, என்கிட்ட இரத்த பழிகள் இருக்கிறது. இரத்த பழிகள் இருக்கிறது. என்னை இந்த இரத்த பழியிலிருந்து நீங்க ரட்சித்துட்டீங்கன்னா நான் மீட்கப்பட்டுருவேன்.
அப்போ என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை நான் பூரணமா நிறைவேற்றி நான் தேவ சமூகத்துல நான் ஓடி முடிக்கணும்னா என் ஜபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. என் ஜபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கணும். ஆனால் யாருடைய கையில இரத்தப்பழி இருக்கிறதோ அவங்க ஏன்னா கை தூக்குறது என்பது பலி இல்லையா? கை தூக்கி நம்மளா கை தூக்கி தானே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்மளா கை தூக்கி ஜெபிக்கிறோம். கையை தூக்கிட்ட அப்படின்னாவே கர்த்தர் மேல இறங்கிடுவார். இந்த கை உயர்த்தி என்பது என்னால் கூடாத ஆண்டவரே, என்னால் நான் ஒரு மனுஷன், என்னால் கூடாத ஆண்டவரே, அப்படிதான் கை உயர்த்துவது. ஆனா இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்கிறது என்றால், என் கையில ரத்தம் இருக்குமே ஆனால், ரத்தம் என் கையில் இருக்குமே ஆனால், என் கையினா என்னுடைய வாழ்க்கையில ரத்தம் இருக்கணும். எல்லாருக்கும் இன்னைக்கு தேவன் பேச போகிறார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு நம்ம இன்னைக்கு நம்ம திரும்ப போகிறோம். ஆமென் சொல்லாமா? ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போறார். ரத்த பழினா என்ன அதை பார்க்க போறோம்னே. இப்ப வாசிங்க பார்க்கலாம். முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல கர்த்தர் யாருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. என்னைக்கு என் கையில ரத்த பழி இருக்கு, என் கையில ரத்தம் இருக்குது, அதை நம்ம பார்க்க போறோம். என்னைக்கு ஒரு மனுஷன் அதை உணர்ந்துகிறானோ அன்னைக்கு தான் அவன் தேவனுடைய பிள்ளையாக பிணைக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ரத்தம் இருக்கு. நீ எவ்வளவு மிகுதியா ஜெபம் பண்ணாலும், உன் கையை விரிச்சு கர்த்தருக்கு முன்னாக நின்னாலும் உன் ஜபத்துக்கு என்னால பதில் கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உன்கிட்ட ரத்த பழி, ரத்தம் இருக்கு. உன் கை ரத்தத்தினால் நிறைந்து இருக்கிறது. அதனால தான் நான் என்ன பண்றது இல்லைன்னா, உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரத்த பழி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதை புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம போக போறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல என் கையில ரத்தம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறேன், நான் நீதி உள்ளவன் என்று வஸ்திரம் தரித்து கொண்டேன். ஆக நான் நீதி உள்ளவன் என்று வஸ்திரத்தை தரித்து கொண்டு என் சகோதரனுக்கு முன்பதாக தேவனை மறுதலிக்கிற என்கிட்ட என் சகோதரனுடைய ரத்தப்பழி எங்கள் இருக்கு. முதல்ல எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? தேவனை விசுவாசித்தா இப்ப நம்ம யார இந்த உலகத்துக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு யாரை வெளிப்படுத்தி காண்பிக்கணும்? தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நான் என்னுடைய கிரியையில ஒவ்வொரு வினாடியும் நான் தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்யணும், என் மாம்ச சித்தனை செய்யக்கூடாது. அப்ப யாருடைய கையில ரத்தப்பழி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் என் மனம் போன போக்குல என் விருப்பம், நான் என் இஷ்டம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனை அவன் சகோதரனுக்கு தேவனை வெளிப்படுத்தாமல் தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்ப இவனை பார்க்கிறவங்க என்ன பண்ண, இவனா ரொம்ப நீதிமானா இருக்கிறானே, ரொம்ப நல்லவனா இருக்கிறான், இவ்வளவு விஷயத்தெல்லாம் செய்யறானேன்னு சொல்லி உன் நிமித்தம் உன் சகோதரன் இடரல் அடைகிறான். ஆக அவன் ரத்த பழி உன் கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். உன் மாம்சமோ உன் ரத்தமோ என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தை ஆளுகை செய்யுது. ஆனா நீ என்னமோ இந்த உலகத்தை படைச்சா மாதிரியும் நீ தான் எல்லாத்தையும் செய்த மாதிரியும் என்ன பண்றன்னா, உன் இஷ்டத்துக்கு உன் மனம் போன போக்களை எல்லாத்தையும் வாரி குவிச்சுக்கின்னு உன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நீ ஓடுற. உன்னை பார்க்கிற உன் சகோதரன் என்ன செய்யறான்னா, அவரா போலே நானும் வரணும், அவரா போலே நானும் நல்லா இந்த உலகத்துல அனுபவிக்கணும்னு சொல்லி உன்னை பார்க்கும்போது தேவனை பார்க்காம உன் மாம்சத்தை பார்க்கறான்ல, அத்தனை பேருடைய ரத்தமும் உன் கையில் இருக்கு.
நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இரத்தப்பழி யாருகிட்ட இருக்குதோ அவன் அத்தனை பேருமே தேவனுடைய சமூகத்துக்கு விளக்கப்பட்டவர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு ஆணாக நான் ஒரு ஆண். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். என்னுடைய உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன். தேவ சித்தத்தை நான் மாம்சத்தில் நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் என்னை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் படைத்தார். ஆனா நான் என்ன பண்றேன்னா, என் மாம்சம் போன போக்கில் நான் போவேன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கையில ரத்தப்படி இருக்கு, ஒவ்வொரு பெண் கையில ரத்தப்படி இருக்கு. அதற்காகத்தான் என்னை ரட்சிக்கும் தேவனே, நான் தேவனை அறியவில்லை, நான் தேவ சமூகத்துக்கு போக முடியாது, ஏன்னா நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன். என் கையில ரத்தம் இருக்கிறது. என்ன ரத்தம் இருக்குது? என்னை ஒருத்தன் பார்த்தாண்டானா அவன் தேவனை பார்க்கணும், எனக்குள்ள தேவனை பார்க்கணும். ஆனா நான் என் ஆம்பளத்தனத்தை தானே வெளிப்படுத்துறேன், என் பொம்பளத்தனத்தை வெளிப்படுத்துறேன். அப்படியானால் என்னை பார்க்கிற எல்லாருமே என்னை கண்டு விழுந்து போறாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்னா, எனக்குள்ள தேவனை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே அப்படின்னு சொல்லி இங்க தாவீது யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா, என்ன போலவே அவர் மாம்சத்துல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டு தமது மாம்சமாகிய திரை தேவனையும் என்னையும் விட்டு பிரிப்பது எதுனா இந்த மாம்சம். நான் என் மனம் போன போக்கில என் மூளை அறிவில வாழக்கூடாது. என்னை கண்டா உலகத்தா மாதிரி என்னை பார்க்க கூடாது. என்னை கண்டா எனக்குள்ள தேவனை காண்பார்களே, ஆனால் நான் மீட்கப்பட்டேன். அதான் தாவீது கேட்கிறாரு, என்னை கண்டா தேவனை காணணும். ஆனா எனக்குள்ள இரத்தப்பழி இருக்கு ஆண்டவர், எல்லாருடைய இரத்தப்பழியும். என்னை யாரெல்லாம் கண்டார்களோ, என்னை யாரெல்லாம் பார்த்தாங்களோ, ஒரு ஆம்பளையாக ஒரு பொம்பளையாக என்னை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே இடறி விட்டார்கள். ஏன்னா என்னில் தேவன் வெளிப்படணும். ஆக முதல்ல அவங்க ரத்தப்பழி, எல்லா ரத்தப்பழி என் மேல இருக்குது. இந்த இரத்தப்பழியிலிருந்து என்னை மீட்டெடுத்து இந்த மாம்சமாகிய திரையை சிலுவையில கிழித்து, இந்த மாம்சமாகிய திரையை சிலுவையில கிழித்து ஒரு புதிய வழியை என் கர்த்தர் உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம் பாவி, இயேசு ராஜா ரட்சகர் என்று விசுவாசிக்கும் போது அந்த திரைக்குள்ளாக புதிய வழியில தேவனை நோக்கி நான் ஓடுகிறேன். எத்தனை பேர் புரிகிறது? எல்லாரும் சொல்லாமா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பாவத்துல விழுந்து விட்ட என்னை மீட்கிறதுக்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்சமாகிய திரை, இந்த திரை என்பது தேவன் கிட்ட போக முடியாது, என்ன தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது, என் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் மாம்சத்தோட ரத்தத்தோடும் பாவத்துல வாழ்கிறேன். ஆனால் இப்போ நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற என் கையில் இருக்கிற இந்த ரத்த பழி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு பாவி ஆண்டவரே என்று நீ உணர்ந்து என்னை ரட்சிக்கும் தேவனே, என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனை, என்னை ரட்சகர்பா நீங்க. வாசிங்க பார்க்கலாம், அந்த எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனை முகமுகமாய் தரிசிப்பது. இரத்த பழி உள்ளவங்க எல்லாம் உள்ள போக முடியாது. கவனிக்கிறீங்களா? இரத்த பழி உள்ளவங்க எல்லாம் எங்க போக முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிதாவாகிய தேவனை போய் தரிசிக்க முடியாது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அவருடைய மாம்சமாகிய திரைய சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? கிழித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவே என் ஆவியை உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னதும் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிந்தது. என் ரத்த பழிய என் கர்த்தர் நீக்கினார். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எதையுமே சிருஷ்டிக்கவில்லை,
நான் ஒரு பாவி. ஆனா நமக்கு தேவன் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல அறிவு இருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவரே, என் தேவனே, நான் உங்களை வெளிப்படுத்தாம என் மாம்சத்தை நான் வெளிப்படுத்தினேன், என் மாம்சத்தின்படி நான் வாழ்ந்தேன். ஆனால் என் கர்த்தர், என்னை ரட்சிக்கும் என் கர்த்தர், என்னை இந்த மாம்சத்திலிருந்து ரட்சிக்கிற என் தேவன், என் இயேசு தேவன் தமது மாம்சமாகிய திரையை அதை சிலுவையில் அவர் செத்து அதை கிழித்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் செத்தேன். இப்போ நான் பிதாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்ப யாரை நோக்கி ஓடுறேன்? பிதாவை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த மார்க்கத்தின் வழியாய், வாசி 20 வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய். அந்த மார்க்கம்னா என்ன? ஒரு மார்க்கம் என்பது ஒரு வழி, உனக்கு காண்பிக்கிற ஒரு கட்டளை. அந்த மார்க்கத்தின் வழியா, எந்த மார்க்கம்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில செத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி என்னை ரட்சியும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை கம்பீரமாய் துதிக்கும். இயேசு ராஜா நினைச்சால், இயேசு ராஜான பேரை சொன்னாலே உள்ளத்துக்குள்ள ஒரு கம்பீரம், துதியின் சத்தம், நல்ல ஆனந்த முழக்கம் நமக்குள்ளே வருமே. அது எப்ப தெரியுமா? இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிட்டீங்க என்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். இப்ப இரத்த பழின்னா என்னன்னு ஒண்ணு பார்க்க போறோம்னா, இப்ப கவனிங்க, வாசி அந்த வசனத்தை. அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற நாம் தைரியமாய் பிதா கிட்ட போகலாம். கரங்கள் தரேன் சொல்லாமா? உங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு இருக்குது. ஆண்டவரே, என்கிட்ட ரத்த பழி இருக்குது, ஆனா எனக்கு பதிலா என் இயேசு ராஜா ரத்த சிந்தனால எல்லா ரத்த கரையும் நான் கழுவி விட்டேன், நான் இன்னைக்கு சுத்தமானேன் என்கின்ற விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க? அவங்களுடைய ஜபங்களுக்கு தான் தேவன் பதில் கொடுப்பார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எதுக்கு தைரியம் உண்டாக்குது? பிதாவை அப்பா, தேவனை அப்பா என்று கூப்பிட்டு அவர் சமூகத்தில் போய் எல்லாத்தையும் கேட்பதற்கு நமக்கு தைரியம் வந்திருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற எல்லாருமே தைரியமாய் தேவனை பிதா என்று கூப்பிட்டு, அப்பா எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா, என் கையில் இருக்கிற அந்த ரத்த பழி எல்லாம் நான் என்னன்னு உணர்ந்துட்டேன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படியே என் ரத்தத்தெல்லாம் கழுவிடும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இது ஒரு விடுதலை ஆக போறீங்க? ராமன் சொல்லாமா? நீங்க கேட்டீங்கன்னா உடனே செய்யணும். ஆண்டவர், உங்க கையில ரத்த பழி இல்ல, நீங்க முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு விட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்க அல்லது உங்க மனசுல ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க, தேவன் அதை உடனே செய்வார். எப்போன்னா, உன் கையில ரத்த பழி இல்ல அப்படின்னும் போது. ஆனா இன்னைக்கும் என் வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கையில என்ன இருக்குது? அப்பா, ரத்த பழி இருக்கு. அப்ப நீ இன்னும் கிறிஸ்து இயேசுவை பூரணமா விசுவாசிக்கவில்லை. முதல்ல இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாது, எந்த பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்கிறார். இரண்டாவது, வாசி, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால். நல்லா கவனிங்க, இப்போ எனக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார், எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியர் எனக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து என் பேரை சொல்லி எனக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுத்து என்னை பூர்ணப்படுத்துகிறார். அடுத்தது, என் மனசாட்சியில துர்மனசாட்சி நீங்கி என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு தெளிவு, ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இப்ப நான் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவர் ரத்தம் எனக்காய் மகிமை அடைந்த கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல பிரதான ஆசாரியராய், நல்லா கவனிக்கணும், பிரதான ஆசாரியராய் அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்துல நான் கேட்கும் போது பிதா எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கணும். எல்லாவற்றையும் என் ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. ரத்தத்தோடு நான் போய் நிற்கிறேன். அப்படியானால் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கணும். என் மனசாட்சி துர்மனசாட்சி நீங்கிருச்சு. நல்ல சுத்த இருதயம், நல்ல கவனிங்க, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அடுத்தது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். அடுத்தது உண்மையுள்ள இருதயம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மகிமை. எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் தைரியமாய், என் அப்பா கிட்ட நான் போய் தைரியமா கேட்பேன், எல்லாத்தையும் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேருடைய ரத்த பழி உங்க கையை விட்டு கழுவி இருக்கிறீங்க? இப்பதான் கேள்வி. உங்க கையில ரத்தம் இருந்துச்சுன்னா பதில் கொடுக்க மாட்டார். எத்தனை புரிஞ்சு போச்சு? எதெல்லாம் ரத்த பழி? நீங்க நினைப்ப நான் யாரையுமே கொலை பண்ணலையே. கண்டிப்பா கொலை பண்றதுதான் பேசுறாரு. ஏன்னா மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்குது. ஜீவ சுவாசத்தை தேவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ தேவனுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இருக்குது. எவன் ரத்தம் சிந்தறானோ அவனை கர்த்தர் பழிக்கு பழி வாங்கிடுவார். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரா மாதிரி அடிப்பாங்க. எத்தனை பேர் ரத்தம் வரா மாதிரி அடிச்சிருக்கிறீங்க? கையெல்லாம் தூக்கிடாதீங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா சாதாரணமா நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு மேல ஒவ்வொரு நாளும் உங்க தலை மேல ரத்த பழி சுமருதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இதை இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறந்து அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்க மேல ரத்த பழி. அது என்ன ரத்த பழி? இந்த ரத்த பழியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எதெல்லாம் ரத்த பழி என்பதை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போய் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கையில ரத்தப்பழி இருக்குதுப்பான்னு நீங்க ஒத்துக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு எல்லா ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுத்து நம்மை மீட்க அவர் வல்லமை உடையவர் இருக்கிறார். நம்முடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாக நல்ல மன கம்பீரமாக சந்தோஷமாக தேவ சமூகத்தில் நிற்கும். ஆக இதே எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிங்க, இல்லைன்னா 13 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்பா கவனிங்க, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக எப்படி இருக்குதா? நிர்வாணமாயும். சொல்லுங்க, நிர்வாணமாயும். இந்த நிர்வாணிகள் அத்தனை பேருக்குள்ளயும் ரத்த பழி இருக்கு. நிர்வாணினா யாரு? நான் ஆண் நான் பெண் அப்படின்னு வாழ்ந்தவர்கள். நான் ஆண் என்பது நிர்வாணம். அவன் என்ன சொல்றான்? விக்கிரக ஆராதனை. நான் ஆண்னு சொல்றான், நான் பெண்ணுன்னு சொல்றாங்க. ஆக இவங்க கையில் என்ன இருக்குது? ரத்த பழி இருக்குது. நல்லா கவனிங்க, நான் சகலமும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்பாக நிர்வாணமாயும். சொல்லுங்க, நிர்வாணமாயும். இந்த உலகத்துல இந்த பூமியில நான் ஒரு ஆண் என்கின்ற அந்த கொழுப்புல, அவன் கண்ணுல கொழுப்பு இருக்குன்றாரு. அத்தனை பேருடைய கையிலே ரத்தம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன? நியாயப்பிரமாண சுயநீதி. அடுத்தது இப்ப நீங்க புரிந்து கொள்ளும்படியா இப்ப ஒவ்வொரு காரியத்தை காட்ட போறேன். அதுலயாவது நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட உள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த நியாயப்பிரமாண சுயநீதினை என்னன்னு புரிய வைப்பார். நம்ம அத்தனை பேரும் கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். எதுக்காக? நிர்வாணியா இருந்தல்ல, நான் ஆண் நான் பெண், நிர்வாணியா இருந்தல்ல, இதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்குள் இருக்கிறதுனால
நான் செஞ்ச அத்தனை பாவங்களையும் என் கர்த்தர் கழுவி விடுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். சபைக்குள்ள வந்த அத்தனை பேரை கணக்கு கொடுக்க தேவையில்லை. என் கணக்கை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஆமேன் சொல்லாமா? என் கணக்கெல்லாம் பிதாவாக தேவனுக்கு முன்பதாக அவருடைய மாம்சமாக திரையின் வழியாய் கிழித்து அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து விட்டார். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் கணக்குக்கான என் பிரதான ஆசாரியர் என்று விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வினாடிக்கு கணக்கு கொடுக்கணும் நீ. ஏன்னா தேவன் தான் சர்வ வல்லவர், அவருக்கு தான் அதிகாரம் உடையவர். நீ துணியை போட்டு அதிகாரம் உடைய பூமியில வாழ்ந்த. ஆனா சபைக்குள்ள வந்தவங்கெல்லாம் நான் பாவி ஆண்டவரே, எனக்காகத்தான் நீங்க ரத்தம் சிந்துனீங்கன்னு சொல்லி நம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அவர் மீட்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல உட்கார்ந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் மகிமை அடைந்த கர்த்தர். நான் மாம்சத்தில் இருக்கிறேன். எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட அவர் மகிமை அடைந்திருக்கிறார். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியை பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கரங்கள் சொல்லாமா? தைரியமா எங்க வந்துடுறேன்? பிதா கிட்ட வந்துட்டேன். எப்போ? ஏசப்பா ரத்தத்தினாலே எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் இயேசுவின் நாமத்துல வந்து மறைந்து கொள்ளும் போது யார் ரத்த பழியெல்லாம் என்னை நீங்களாக்கி என்னை அவர் சமூகத்துல சேர்த்து கொள்ளுகிறார். முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயல். ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயல். அந்த மனுஷன் நீ திட்டி இருப்ப, உன் தலை மேல ரத்த பழி. அந்த மனுஷனை உன் இருதயத்துக்குள்ள பகைத்திருப்ப, உன் மேல ரத்த பழி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையே, அது உன் நீதி. அது ஆனா தேவனுடைய நீதியில என்ன செய்றார்? முதல்ல எழுத்தின்படியே எந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்துறானோ, ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அவனுக்கு ரத்தம் வெளியே போயிருச்சுன்னா அவனால உயிர் வாழ முடியாது. ஆக கர்த்தர் வந்து நோவா கிட்ட அங்க சொல்லும் போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்துல முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிக்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். வாசிக்க பார்க்கலாம். 9வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டும். மாம்சத்துக்கு உயிர் எதுதான்? ரத்தம். எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்பதாக, 6000 வருஷம் சொல்றதை விட ஒரு 5500 வருஷத்துக்கு முன்பதாகவே மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில். சொல்லுங்க, மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்குது? சொல்லுங்க, மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தோடு இருக்குது, ரத்தத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு உயிராயிருக்கிற ரத்தத்துக்காக சொல்லுங்க என்ன வாங்குவேன்? அந்த ரத்த பழி உன் மேல வந்துடும். நல்லா கவனி. பேசக்கூடாது, சவுண்டா பேசாதீங்க. எல்லாம் கவனி, எல்லாம் கவனி, எல்லாம் கவனி, எல்லாம் கவனி. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, ரத்த பழியெல்லாம் என் மேல என்ன ரத்த பழின்னு கேட்பேன். தேவனுடைய சுவாசம், ஜீவ சுவாசம் ஒரு மனுஷன் மேல இருக்கு. அந்த மனுஷன் மேல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பகை, உங்க இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு சின்ன ஒரு பகை வந்துருச்சுன்னாவே தேவன் அந்த ரத்த, அவனை நீ சாகடிச்சிட்ட. நீ அவனை, உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன். அவனுக்கு நீ துரோகம் பண்ணிருப்ப, அவனை நீ திட்டி இருப்ப, உனக்காக நீ என்ன பண்ணிருப்பனா அவனை பத்தி கலகம் பண்ணிருப்ப, உன் கணவனை எதிர்த்து பேசியிருப்ப. ஏன்னா அந்த உடம்புல பிளட் இருக்கு. அவன் மனுஷன், அவன் தேவ சாயல். அவனை பத்தி குறை சொல்லியிருப்ப. இதெல்லாம் வந்து உட்கார்ந்த கூட நீ ஜெபம் பண்ணோட கர்த்தர் அவருடைய முகத்தை மூடிக்குவார். தாவீது இதை உணர்ந்து
தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, ரத்த பழிகளுக்கு நான் என்கிட்ட ரத்த பழி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு கை தூக்கிட்டாரு. கர்த்தர் தாவீதுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உண்மையான மனசோட உணர்ந்து கொள்றீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு அவர் ரத்தத்தினாலே விடுதலை கொடு. அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென். சரி வாசிங்களேன் இதை. உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். வால்யூம் கம்மி பண்றா. மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரன். நல்லா கவனி, நல்லா கவனி, நல்லா கவனி. நீங்க பண்ணது மட்டும் அல்ல, அப்படி கொலை பண்ண, மற்றவனை பகைத்த, மற்றவனை போய் அடித்த, அவனை போய் நீ என் சகோதரன் அவங்க நட்பு வச்சிருப்ப, அவன் செஞ்ச பாவமும் உன் தலைமையில வச்ச ரத்தப்படியா வந்து நிற்கும். நீ இயேசு ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத போது தேவனை அறிய, மனுஷன் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன். இன்னைக்கு நீ தேவ சமூகத்துக்கு நீ போக முடியாது. இந்த பூமியில நீ சபைக்குள்ள வந்திருக்கிற எதுக்குன்னா ரத்த பழியை நீ உணர்ந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீ பூர்ணமா கழுவப்பட்டுட்டு தேவ சமூகத்துக்கு வரணும் என்பதற்காகத்தான் உனக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன பண்ற? நான் சபைக்குள்ள வந்ததுமே கவனம் உட்காந்துட்டேன், நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். உன் சகோதரன் செஞ்ச அந்த கொலை பாதகத்துக்கும் நீ அவனோடு நட்பு வைப்பனா, அவனோட உறவு வைப்பனா, சேர்த்து உங்ககிட்ட அந்த ரத்த பழியை நான் கேட்பேன்ற கர்த்தர். ஆக உன் குடும்பத்துல நீ பகைத்திருப்ப, உன் குடும்பத்துல உன் மனைவியை பகைத்திருப்ப, உன் கணவனை பகைத்திருப்ப, உன் பிள்ளைங்களை பகைத்திருப்ப. இது எல்லாம் சேர்த்து கர்த்தர் இந்த ரத்த பழியை உன் தலைமையில கேட்பார். நீ உன் மனசார அப்படியே வலிக்கணும், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இவர்களை எல்லாம் பகைத்தேனே, ஏசப்பா நான் இவர்கள் மேல பகையை வைத்தேனே, அது கொலை பாதகம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனி. ரொம்ப முக்கியமானது என்ன? தேவனுக்கு பிள்ளைகள் தேவை. எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க. எல்லாருமே பாவம் செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவன் அவர்களை பூரணமா பார்க்கிறாரு. நீ அவனை பாவியா பார்க்கிற. அவன் பாவம் செஞ்சிருப்பான் தான். கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க. மனுஷன் தேவ வாசி அந்த வசனம் 6ஆம் வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. நல்லா கவனிக்கணும். மனுஷன் யார் சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? தேவ சாயல். எல்லாம் கரங்களை ஆமென் சொல்லுங்க. மனுஷன் யார் சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? நான் இதுவரைக்கும் யாரு மேலேயும் பகையே வச்சது இல்லைன்னு கையை ஊத்தி அரசு ஆமென் சொல்லுங்க. நான் யாருமே பகைச்சதே இல்லை, கையை ஊத்தி ஆமென் சொல்லு. கர்த்தர் உன்னை வெட்டி போட்டுருவாரு. கம்முன்னு உட்காந்துங்கிற கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். உன் வீட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ணவே இல்லை, ஒவ்வொரு நாளும் ரத்த பழி உன் வேலை. உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணல, உங்க அப்பாங்க அம்மாக்கு நீ துரோகம் பண்ணல. நீ தேவனை அறிந்தால்தான், தேவனை நீ நோக்கி பார்த்தால்தான், தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்தால்தான், தேவனுடைய அன்பை நீ உணர்ந்தால்தான் தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனிதனுடைய அருமை உனக்கு தெரியும். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உறவை சிதைத்து, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அன்பின் உறவை நீ நாசமாக்கி, தேவனை அறியாத காலத்துல நீ அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீ செஞ்சுட்ட. ஆனா சபைக்குள்ள வந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தைரியமாய் தேவ சாயல். மனுஷன் ஒவ்வொருத்தனும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவன். மனுஷனை பகைத்து நீ உனக்கு நினைவு தெரிந்த நாள் இருந்து உன் மேல இருந்த ரத்தப்பழி எல்லாம் என்னன்னே தெரியாம வந்து உட்காந்து கை தூக்கின்னு உட்காந்துங்கிற கர்த்தர் கண்ணை முடிக்கினாரு. இன்னைக்கு பூரணத்துக்கு நேரா போக முடியல. இப்ப ஆண்டவருடைய பிரமாணத்துல, நியாய பிரமாணத்துல மனுஷனை வந்து கொலை செய்ய 10 கட்டளையில மிக முக்கியமான கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமெனா? கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப இயேசு ராஜா வந்து சொல்றார், எது கொலை பாதகம்? எடுத்து வாசி. இயேசு ராஜா மலை பிரசங்கத்துல அவர் எடுத்து பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. அங்கே எது கொலை பாதகம் என்று பேசுவதை
சாரி 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று கொலை செய்கிறவன் இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாரு, எழுத்தின்படியே நீ கொலை செஞ்ச அப்படின்னு வச்சுக்க, உனக்கு நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட். நீ கொலைகார பாவி, உன்னை எடுத்து என்ன பண்ணணும்? அக்னி கடல்ல போடணும். எழுத்தின்படியே ரத்த சிந்தனா பாத்தியா? நல்ல கவனி. சில பேர் என்ன பண்ணுவான், கோவம் வந்தா எத்த உடனே அவன் நிர்மூலம். அவன் மனைவியை போட்டு அடிப்பான். பார்த்துக்கிட்டீங்களா? மனைவி அடிச்ச கையெல்லாம் கத்தரை உடைச்சிருவாரு. மனைவியை போட்டு அடிக்கிறது. இப்ப எல்லாம் வேற மாதிரி அவனை கதுவை சாத்திட்டு இதுக்கு புலகுது. நல்ல கவனி. இந்த தேவ சாயல்ல படைக்கப்பட்ட இந்த சரீரத்தை எவன் அடிச்சானோ அது கொலைபாதகம். கர்த்தர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்ல தேவகுமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்றேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு எல்லாம் சொல்லுங்க. உங்க கையில ரத்தப்பழி இருக்குது. எத்தனை பேர் கோச்சி இருக்கிறீங்க? கோபித்து கொண்டு வீட்டுல சாப்பிடாம, அல்லது கூட இருக்கிற சகோதரனை கோபித்து கொண்டவன், உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நான் ஒன்னும் பெருசா கொலை ஒன்னும் பண்ணி இல்லையே, நான் கத்தி எடுத்து குத்தியா கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். அது உன் பார்வை, அது உன் மனசாட்சி. அது என்ன, உனக்குள்ளேயே தேவ நீதி இருக்கு. யார் யாரெல்லாம் கோபித்து கொண்டு நான் கூட பேச மாட்டேன்டா, நான் கூட நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரத்த பழி இருக்கு. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்பா நான் இன்னார் கிட்ட நான் கோபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நான் இவங்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லி அவனை பகைத்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி, முதல்ல இந்த பாவ உணர்வு, இரண்டாவது பாவத்துக்கு மனஸ்தாபம், அப்படியே மன கசந்து அப்படியே அந்த நினைவுல பரிசுத்த ஆவியானவர் நினைவுக்குள்ள கொண்டு போவார். அப்படியே உன் மனசுல ஒரு வலி, எதுக்காக? நான் கோபித்தேனே ஆண்டவரே, என் சகோதரன் மேல என் சகோதரனை கோபித்து கொண்டேனே ஆண்டவரேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு வலி வரும்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் இருதயத்துக்குள்ள வந்து அந்த ரத்த பழியை கழுவிடும். நம்மால் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? தேவன், நான் இப்ப பேசுறது தேவனுடைய பார்வை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இப்போது கர்த்தர் உங்க மேல தெளித்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கும் போதே, ஆமாண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சாண்டவரேன்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறார். ஆமேனா? தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, ரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி. ரத்தம் உன் கையில ரத்தம் இருக்கு. சில பேருக்கு அப்படியே பெரிய நீதிமான் மாதிரி புர்ரு புர்ரு புருன்னு கோவம் வரும் பாத்தீங்களா? அவனை கர்த்தர் உன் மூக்கையும் வெட்டுவார், உன் வாயை அறுத்துருவாரு. உன் வாயை மூடிட்டுனா நீ பழிச்ச. சில பேர் எடுத்த உடனே நியாயம் பேசுவாங்க. எடுத்த உடனே அவங்க பண்ண தப்புங்க, நீங்க அப்படியே பெரிய ஜட்ஜி மாதிரி பேசுவாங்க. அவங்க மேல ஏகப்பட்ட ரத்த பழி இருக்கு. அவங்க ஜபத்துக்கு போனா தேவனுக்கு அருவருப்பா இருக்குது. என் சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை குற்றப்படுத்திட்டு நீ கோவிச்சுக்கின்னு தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ள நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் உனக்கு இருக்கு. அடுத்தது, தன் சகோதரனை வீணன் என்று வீணான இவன் வெட்டி பையன்டா, அவன் வேஸ்ட், அவன் வீணன், அவன் வேஸ்ட், அவன் வேஸ்ட்டுங்க, அவன் உன்னை கட்டினது வேஸ்ட்டுடா. நம்மால் சொல்லுங்க, உன்னை கட்டி நடா சுகத்தை கண்டேன், உன்னை கட்டி நடி சுகத்தை கண்டேன், வேஸ்ட். யாரையாச்சும் நீ வேஸ்ட்னு சொல்லியிருந்தனா நீ வேஸ்ட். இப்ப நான் சொல்றேன், தேவன் எப்போது கிறிஸ்துவின் ரத்தத்தை ரெடியா வச்சு நிக்கிறாரு. ரெடியா, என் மகனே உனக்காகத்தான் நான் என் உயிரையே கொடுத்தேன். யாரையாக நீ வேஸ்ட்னு சொல்லியிருந்தனா உன்னை அக்னி கடல்ல பேஸ்ட் போட்டு ஒட்டிடுவாரு, நீ வெளியே வர முடியாது. கவனி, கோவிச்சுக்குன இப்ப கூட பாருங்களேன், யாருக்குமே பயமே வராது. என்ன, நீ தேவனையே பார்க்கலையே இன்னும். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால், தேவன் என் நித்தியர், அவர் எங்க அப்பா, நான் எங்க அப்பாவை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அன்பு, அந்த பாசம் உன் மேல உனக்கு வந்துடும். அது வந்துருச்சுன்னா பாவ உணர்வு, பாவ மனஸ்தாபம், ஐயோ நான் கோபித்து கொண்டு இருக்கிறேனே,
என் வீட்டாரோட கோபிச்சுன்னு பேசுறது கிடையாது. ரத்த பழிய வச்சுன்னு உட்காந்துங்கிற. இன்னைக்கே போய் ஒப்புரவாயிடு. மனுஷங்கிட்ட ஒப்புரவாகணும், தேவன்கிட்ட பாவரிக்கை செய்யணும். அதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு. அதுதான் அங்கதான் நீங்க பூர்ணமாக்கப்படுறீங்க. ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு. அப்ப உங்க கையில ரத்தம் இருக்க கூடாது. இப்ப நீ என்ன பண்ணனா, உன் மனசு தான், உன் ஆத்மா தான் கோவிச்சுக்கிச்சு, உன் ஆத்மா தான் வேஸ்ட்னு சொல்லிச்சு. அடுத்து சொல்றாரு பாருங்களேன், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகமா. நீ கத்தியத்தெல்லாம் கொலெல்லாம் பண்ண தேவையில்ல. ஃபூல், முட்டாள் அப்படின்னு நீ சொல்லியிருந்தனாவே, நீ முட்டாள் நீ சொல்லியிருந்தனாவே, நீ எங்க போற? எங்க போற? எங்க போற? ஆனா கர்த்தர் இன்னைக்கு கையேந்தி நிற்கிறார். நீ யார் யாரெல்லாம் திட்டி இருக்கிற? நீ உன் வாயில வந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா? ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து உன் வாழ்க்கை உயரல? ரத்த கரை உன் கையில ஃபுல்லா ரத்த கரை. இதெல்லாம் பண்ணி விட்டு நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இப்ப கூட உன்னால உணர்ந்து கொள்ள முடியல. இந்த பாவத்தினுடைய வல்லமை எப்பேற்பட்டது, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்றது உன்னால் உணர்ந்து கொள்ள முடியல. ஏசப்பா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணார். விசுவாசி, நாம் பாவி ஆண்டவரே, எனக்காகத்தான் நீங்க சிலுவையில பலியானீங்க. இந்த மாதிரி நான் கோச்சிங் இருக்கிறேன், நான் அவனை மூடன்னு சொல்லியிருக்கிறேன். மூடன்றது ஒரு சிம்பிள் வேர்டு. நீ பேசின வார்த்தையெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை. தெருவில் நின்னுங்க சண்டை போட்ட உன் மேல ரத்த பழி இருக்கிறது. முதல்ல நல்லா கவனிங்க. முதல் பாவமே என்ன பாவம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவனை ஆராதிக்காம நான் தான் நீதிமான்னு உன்னை நீ காட்டின பாரு உன் சகோதரனுக்கு முன்னாடி, அதுதான் ஃபர்ஸ்ட் பாவமே. தேவனை ஆராதிக்காமல் நீ வேற எங்கேயோ பலி இருப்ப. எப்பெல்லாம் ரத்த பழி வருது கவனிங்க. ரத்த பழி எப்பெல்லாம் உன் மேல வந்துச்சு, நீ என்ன பண்ண? தேவனுக்கு பலி செலுத்தாம விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தின பாரு, அந்த ரத்த பழி இன்னைக்கு உன் தலைமையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு பலி செலுத்தாமல் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று விசுவாசித்து தேவன் சமூகத்துக்கு வராமல் நீ எந்தெந்த கோயில் கோலத்துக்கெல்லாம் நீ போனையோ, அந்த ரத்த பழி எல்லாம் இன்னைக்கு உன் தலைமையில் இருக்குது. நீ உட்கார்ந்து மனம் கசந்து, ஆண்டவரே நான் உங்களை அறியாமல் இப்படிப்பட்ட விக்கிரகத்துக்கெல்லாம் நான் போனேனே ஒரு சொட்டு கண்ணீர் விடுவ பாரு. நீ அதுதான் ரத்த பழி உன்னை விட்டு வெளியே போறது. எடுத்து வாசிக்க லேவியராகமம் 17வது அதிகாரத்துல, லேவியராகமம் 17வது அதிகாரம், லேவியராகமம் 17வது அதிகாரத்துல 1 வாசிங்க, வேகமா வாசி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வராதபடியினாலே கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்த பழியாக. இது அவனுக்கு இரத்த பழி. நல்லா கவனிங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு நீ பலி செலுத்துற. நான் இந்த விக்கிரகத்துக்கு போறேன், நான் இந்த இடத்துக்கு நான் போறேன், நான் இந்த கோயில் குளத்துல நான் போறேன் அப்படின்னு நீ போன பாரு, அது எல்லாமே அது ரத்த பழி என்று கர்த்தர் சொல்றார். அது உன் தலை மேல இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை தம் மண்டிலே சேர்த்து கொண்டு தம்முடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். ஆனால் நீ, அப்பா என் தேவனே, உம்மை நான் அறியாமல் எத்தனை கோயில் குளத்துக்கு போனேன், மனம் கசந்து நீ அழுப்பாரு. அப்பதான் அந்த ரத்த பழி உன்னை விட்டு வெளியே போகும். அந்த மாதிரி எத்தனை பேர் அழுதுருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன செஞ்ச? அங்க வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது ரத்த பழி அவன் மேல இருக்கும். அந்த மனிதன் 7 வாசி. தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. எதுக்கு பலி செலுத்தினே? பேய்க்கு பலி செலுத்தின. ஆக ரத்த பழி உன் மேல இருக்குது. இப்ப நீ என்ன பண்ண? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க தேவ சமூகத்துல நீங்க தேவனுடைய பிள்ளையாய் தைரியமாய் தேவன் அண்டையில, ஏன்னா உன் கண்ணில் பார்க்கிற எல்லாமே மாயை.
உன் கண்ணில் பார்க்கிற எல்லாமே தேவன் மட்டுமே நித்தியமானவர். உன் இருதயத்துக்குள்ள தேவனை உன் சிந்தனையில வைத்து, தேவனே உடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு போனா, நீ தேவ சமூகத்துல விக்கிரகத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அழுதுருக்கணும். அப்பதான் ஏசப்பா ரத்தம் மேல, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்தேனே, பேய்களுக்கு நான் பலி செலுத்தினேனே. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசி, இதே லேவியராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசி. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் ஆகிய புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் ரத்தப்பழி. அஞ்சனம் பார்க்கறதுன்னா என்னது? ஜோசியம் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்த்தது. அப்புறமா எதரை யார் வருது? நீ இல்லை, அவ வந்துட்டாமா எதர, அதாம்மா இன்னைக்கு வாய்க்காம போச்சு. அம்மா அவங்க வர சொல்லு, அவங்க ரொம்ப சுமங்கலி, அவங்க எதர வர சொன்னா போற காரியம் வாய்க்கணும். எதர வர சொல்லி இவங்க பயங்கர பெரிய நீதிமான அஞ்சனம் பார்க்கிற பொல்லாத ஆவி. எதரவான்னு சொல்றவனோ அஞ்சனம் பார்க்க ரத்தப்பழி, எதர வந்தவன் மேலேயே ரத்தப்பழி. ஒரு ரத்தப்பழி, உன் கையில ரத்தகரை இருக்குது. அஞ்சனம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, சடங்கு இதுதான் அந்த அஞ்சனம் பார்க்கறது. குறி சொல்ற ஆவி, அவன் ரத்தப்பழி அவன் தலைமையில் இருக்குதுடா. ஒருவேளை நீ அப்படி செய்திருப்பனா, அப்பா நான் நல்லா கவனி, இன்னைக்கு பெரிய விடுதலைன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பேசும்போதே ஆமாண்டவரே நீ சொல்ல. அதான் தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, என் ரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். அப்போது உங்களுடைய நீதியின்படி நான் உம்மை துதிப்பேன், கம்பீரமாய் துதிப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு ராஜாவை நோக்கி கம்பீரமாய் கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை எல்லாம் கழுவினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்க கையில் இருக்கிற இந்த பாவத்தை எல்லாம் கழுவாராக. ஆண்டவரே நான் அஞ்சனம் பார்த்த ஆண்டவரே, நான் குறி சொன்ன ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவர், நாள் நட்சத்திரம் பார்த்த ஆண்டவரே, ராசி பலன், நம்மால் சில பேர் ராசி பலன் பார்ப்போம். அதுலயும் பாருங்க பார்க்கலாம். இப்ப சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, யாராச்சும் எங்கேயோ ஊர் பயணமோ எங்கேயோ வேலைக்கோ போவாங்க. ஐயோ நான் எதிர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிவாங்க. பாத்துக்கிறீங்களா? அவனை வெட்டிடுவார் கர்த்தர். ஏன் என்னவா? நான் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லாமா? ஒருவேளை அப்படி நீங்க ஏதாவது இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி நீங்க ஒதுங்கி இருப்பீங்க. ஐயோ நான் எதிர போனா அவங்க ஏதோ சொல்லுவாங்க. நீ அஞ்சனம் பாக்குற, இந்த அஞ்சனம் பார்க்கிற ஆவி மேல ரத்த பழி இருக்கு. குறி சொல்ற ஆவி என்னது? நான் சொல்றேங்க இதை செய்யுங்க, நான் சொல்றேங்க இதை பண்ணுங்க அப்படின்னு ஏவி ஒருத்தர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம, ஆக இவர்கள் மேலே அந்த ரத்தப்பழி அப்படியே இருக்கும். ஆக இவர்களால தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக தேவனுடைய சமூகத்துல இவர்களால போக முடியாது. இப்ப என்ன செய்யணும்? உட்கார்ந்து அழணும். ஆண்டவரே நான் மந்திர சூனியத்தை தேடி போனனே, அப்படியே மனம் கசந்து அழுவு. பத்தியா? நீ சூனியம் வைக்கிறவனா இருக்கட்டும், சூனியம் எடுக்கிறவனா இருக்கட்டும், நீ மனம் கசந்து அழுது இருக்கணும். அப்பதான் ஒரு ரத்தத்தினுடைய வல்லமை உன் மேல வரும். அந்த ரத்த பாவம், ஏன்னா உன் மனசாரதான் நீ அந்த பாவத்தை செஞ்ச. ஆமெனா? நான் வேகமா போறேன். மனுஷனுக்கு விரோதமாய் தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை உன் மனசுக்குள்ள நீ பகைப்பேன்னா அவன் ரத்தப்பழி உன் மேலடான்றார் கர்த்தர். எடுத்து வாசி, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறருடைய ரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். இப்போ கோல் சொல்றது கலக ஆவி, கலகத்தின் ஆவி. இந்த கலகத்தின் ஆவினா என்னது? தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன், நல்லா கவனிங்க, அவன் பாவிதான். அவன் செஞ்ச பாவத்தை கர்த்தர் நியாயம் தீர்க்க போறாரு. உனக்கு விரோதமா யாராச்சும் ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தான்னா, ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு நடக்குதுப்பா, நீங்க இரக்கம் பாராட்டுங்க பண்ணி நீ தேவ சமூகத்துக்கு போனமே தவிர நீ பழிக்கு பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் இங்க சொல்றாரு, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாத. உன் சகோதரன், அதாவது உன்னுடைய அயலகத்தன் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பான். அவன் இல்லாம, நல்லா கவனிங்க, அவன் இல்லாம அவனை பத்தி எத்தனை பேர்கிட்ட பேசன ரத்தப்பழி உன் தலைமையில இருக்குது. கவனிக்கிறீங்களா? அந்த கோல் சொல்ற ஆவி, கலகம் பண்ற ஆவி, இதையெல்லாம் பண்ணிவிட்டு
நீ தேவ சமூகத்துக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து உட்கார்ந்து நிற்கிற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேனா? அப்பா, நான் கலகம் பண்ணி உண்டு ஆண்டவரே. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏற்கனவே பத்தி எரிஞ்சுன்னு இருக்கும். மாமியார் இல்லாத நேரத்துல மருமகள் கிட்ட உட்கார்ந்துச்சு, உங்க மாமியார் கசகசா கொச 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 கொசா வந்து போச்சு. அதே மாதிரி மருமக கிட்ட மாமியார் பத்தியும், மாமியார் கிட்ட மருமக பத்தியும், அதே மாதிரி உன் கூடவே இருப்பான் உன் நண்பன். அவன் இல்லாத நேரத்துல அவனை பத்தி பேச பாரு. அவன் ஒருத்தன் இல்லாத போது அவனுடைய அனுமதி இல்லாம நீ பேசனிய கலகத்தின் ஆவி, உங்கள ரத்த பழி இருக்கு. இதெல்லாம் உணராம நீ என்ன பண்றன்னா தேவ சமூகத்துக்கு வந்து கையை தூக்கணும்னா கர்த்தர் வந்து உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து வரா? நீ கையை தூக்குனாலும் உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் என்றாரு. ஆனா இப்போ இந்த பாவத்தில் நீங்க விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆமேனா? ஆமாண்டவரே, நான் கலகம் பண்ணிருக்கிறேன், நான் அஞ்சனம் பார்த்திருக்கிறேன், நான் குறி சொல்லியிருக்கிறேன், நான் பேய்களுக்கு ஆராதனை செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. இப்ப நீங்க உங்க மனசு ஒத்துக்க 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 ஏசப்பா ரத்தம் உங்க மேல வல்லமையா இறங்குகிறது. அல்லேலூயா, ஆமேன் சொல்லாமா? இந்த பாவத்தெல்லாம் இருந்துச்சுனாக்கா நல்லா மனஸ்தாபப்படுங்க, நல்ல ஆண்டவர் சமூகத்துல நான் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு காரியத்தை பார்த்து வாசிக்க போகலாம். 20ஆம் அதிகாரம், லேவியராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்துல 9 வாசி. அஞ்சனம் பார்க்கறதெல்லாம் மறுபடியும் வாசிக்க வேணாம். அந்த 6ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக. அவனை போய் அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடி ஓடுறது, குறி சொல்றவங்களை தேடி ஓடுறது, சூனியக்காரனை தேடி ஓடுறது. எத்தனை பேர் சூனியக்காரங்கிட்ட ஓடிக்கிற நீ? சூனியக்கார ஆவி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல வெளியேறுவதாக. ஆமேனா? அவனை பின்பற்றி சோரம் போனல்ல, அஞ்சனம் பார்த்தல, அந்த ரத்த பழி உன் தலை மேல இருக்குது. அழுங்க, என் கர்த்தாவே என்னை மன்னியும். அழுங்க, ஆண்டவரே நான் உம்மை அறியாத போது நீ என் பக்கத்திலேயே இருந்தீங்களேப்பா, ஆனா நான் உங்களை அறியாம நான் இப்படி ஓடனே மனஸ்தாபப்படுங்க, அழுங்க, அப்படியே வலிக்கணும் உள்ளம். அஞ்சனம் பார்க்கிறது குறி சொல்லுகளையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மாவை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு அவனை உடனே அடிச்சிருவேன்றார் கர்த்தர். சூனியக்காரனை தேடி ஒருத்து, என் மாமன் என்ன சொல்றானோ, என் மச்சான் என்ன சொல்றானோ அதுதான் சட்டம் என் குடும்பத்துக்குன்னு, அதெல்லாம் சூனியத்தின் ஆவி. என் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அடுத்தது மாத்திரம், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அடுத்தது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயை சபித்தான், அவன் ரத்த பழி அவன் மேல இருக்கும். எங்க அப்பன் வேஸ்ட், எங்க ஆத்தா வேஸ்ட், என்ன வர முடியாது. சிம்பிளா சொல்லிட்டு சிம்பிளா போவோம். அந்த ரத்த பழி வந்து உங்களுக்கு கணக்கு கேட்கும். இது நீதிங்க, இது தேவனுடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. தன் தகப்பனை சபிக்கிற பிள்ளைக்கு ரத்த பழி தலைமையில் இருக்கு. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு அப்பனை பெத்து வளர்த்தெடுத்த அப்பனையும் ஆத்தாலையும் கனவீனப்படுத்தி உனக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க நல்லா நிம்மதியா வாழ்ந்துலாம் நினைக்கிறியா நீ? ஒரு ரத்த பழி உன் தலைமையில் இருக்கின்றார் கர்த்தர். தாய் தகப்பனை கனவீனப்படுத்துகிற ஆவி, அது ஒரு பொல்லாத அசுத்த ஆவி. இதெல்லாம் பண்ணிட்டு நீ என்ன செய்வ? ஆண்டவர்கிட்ட நீ ஒப்புரவாகணும். கர்த்தாவே என்னை மன்னியும், நான் ஒரு கொலைபாதகனாய் இப்படிப்பட்ட இந்த உறவுகளுக்கு நான் விலக்கப்பட்டவனா இருக்கிறேன்னு ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா இன்னைக்கே கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னித்து தேவன் உங்களை அவர் அண்டையில சேர்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா? என்ன தெரியாது? உனக்கு பால் கொடுக்க தெரியல உங்களுக்கு? அப்பா இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. ஆமா, உனக்கு சம்பாதிச்சு எத்தாந்து அவருக்கு புரியாம தான் உனக்கு கொடுத்துட்டாரு, புரியாம தான் கொடுத்துட்டாரு. அவர் புரியாம தான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அவருக்கு புரியாம தான் உனக்கு படிக்க வச்சு, அவருக்கு புரியாம தான் உனக்கு வீட்டை கட்டி, அவருக்கு புரியாம தான் உனக்கு நல்ல படிப்பை கொடுத்து, அவருக்கு புரியாம தான் உனக்கு எல்லா விதமான சகலத்தையும் கொடுத்தாரு. இப்ப நீ சிம்பிளா உனக்கு புரியாதான், நீ உனக்கு புரியாதுப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு சொன்ன ஒரு ரத்தப்படி உன் தலை மேல உன்னை பழி வாங்குங்க. அழுங்க. இன்னைக்கு எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நான் எப்படியெல்லாம் நான் சபித்து இருக்கிறேன்,
தேவ சாயல்ல படைக்கப்பட்ட எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தாய் தகப்பனை நான் எப்படியெல்லாம் சபித்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும். அந்த உணர்வு வந்துருச்சுனாவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை மன்னிக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த 2 வசனம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 51:15, அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 இந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணீங்க. என்கிட்ட என்ன ரத்த பழி இருக்கிறது, கர்த்தர் அந்த ரத்த பழியிலிருந்து எனக்கு எப்படியெல்லாம் விடுதலை கொடுக்கிறார், இதெல்லாம் நீங்க நல்லா புரிந்து கொண்டாதான். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இல்ல அடுத்த வசனம் எங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதுல 16வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 16வது அதிகாரத்துல அதுல 38வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விபச்சாரிகளையும் ரத்தம் சிந்தினவர்களையும் நியாயந்திருக்கிறபடியே உன்னை நியாயந்திருத்து உக்கிரத்தோடும் எரிச்சலோடும் ரத்த பழிய ஊம்பேரில் சுமத்தி. நல்லா கவனி, விபச்சாரம் ரத்தம் சிந்தின கைன்றாரு. எத்தனை சினிமா கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக எத்தனை விபச்சாரத்தின் ஆவி. நல்லா கவனிங்க. இப்போ சினிமா என்பது ஒரு பயங்கரமான விபச்சாரத்தின் ஆவி. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்றது, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றது, இது ரத்த பழி என்ற கர்த்தர். உன் கணவனோட சண்டை போட்டுன்னு எத்தனை நாள் நீ பேசாம இருக்கிற, உன் மனைவியோட சண்டை போட்டுன்னு எத்தனை நாள் நீ என்ன பண்ற, விலக்கி வைக்கிற, ஒதுக்கி வைக்கிற. கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த 2த்தையும் ஒரே பார்வையில் நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நல்ல கவனிங்க, இந்த விபச்சார ஆவி என்பதுதான் கணவனை எதிர்த்து நிற்கிறது, மனைவியை நேசிக்காம போறது. அப்ப உனக்குள்ள இந்த ஆவி இருக்கிறதுனால தான் இந்த ரத்தம் சிந்துற இந்த கை உனக்குள் இருக்கிறது. எப்படி உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பார்? இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஒரு விபச்சாரிகளையும் ரத்தம் சிந்தனைகள் நியாயந்திருக்கிறபடியே நான் உன்னை நியாயந்திருத்து உக்கிரத்தோடும் எரிச்சலோடும் ரத்த பழிய ஊமேல சுமத்துவேன்றாரு. சில பேர் இன்னைக்கு சினிமா நடிகை பின்னாடி ஓடுறது, சினிமா நடிகை பின்னாடி ஓடுறது, சினிமாவை பார்க்கிற அந்த ஆபாசங்களை பார்க்கறது, உனக்கு கட்டின மனைவிக்கு துரோகம். இதெல்லாம் கவனிங்க. இப்ப கம்பெனிக்கு போறீங்க, இப்ப நான் அதெல்லாம் பார்க்கிறேன், வர அந்த சகோதரிகளை பார்க்குற நிறைய சகோதரிகள் வேன் பஸ்ஸில் டான்ஸ் ஆடின்னு வருதுங்க. அது கம்பெனியில் என்னென்னலாம் பண்ணுறாங்களே தெரியல. கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்கு இப்படி, கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். மனம் திரும்பும்படி அழைக்கிற, யாரை குற்றப்படுத்தும்படி அல்ல, மனம் திரும்பும்படி. யாவன் ரத்த சிந்தி கொலை பண்ணானோ, கொலைபாதகத்தின் ஆவி, புருஷனுக்கு விரோதமான கொலைபாதகம், விபச்சாரத்தின் ஆவி. நீ புருஷன்கிட்ட சண்டை போட்டுன்னு பேசாம இருக்கிற விபச்சாரத்தின் ஆவி. கர்த்தர் சொல்ற ரத்தப்படி என்றாரு. அப்ப நீ ஆண்டு கிட்ட போயிட்டு, ஆண்டவர் என் மனசை சுத்தப்படுத்துங்கப்பா, சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாரும், நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டு கிட்ட போய் கெஞ்சுங்க. ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பை தார், என்னை ரட்சிக்கும் தேவன் என் கர்த்தர். அதனால எங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கணவனுக்கு விரோதமாய் சில பேர் பார்த்தீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்தா ஒரு சில வயசு டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு மேக்சிமம் ஒரு 10 வயசு டிஃபரெண்ட் வச்சுங்களேன். 10 வயசு டிஃபரெண்ட் ஆனதும் அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடியல நரைச்சிடும். இந்த அம்மா என்ன பண்ண, சீச்சி முடி நரைச்சி போயிது, அவங்க கூடலாம் நான் போக மாட்டேன். ரத்த பழி உன் தலைமையில வருது. அவன் எல்லா காலத்திலையும் புருஷன், நான் பலமுறை சொல்லிட்டேன், புருஷன் கையை பிடிங்க, மனைவி கையை பிடிங்க. அந்த ஆராதனையில தேவன் மகிமைப்படுகிறார். உங்க ரத்த பழி இதெல்லாம் போனோம்னா, ஆண்டவரே என் கணவனை நான் அற்பமாய் நினைத்தேன், என் மனைவியை நான் அற்பமாய் நினைத்தேன். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, அது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அப்போ வயசு சின்ன வயசா இருந்த மட்டும் அவன் புருஷன் இப்ப யாரு? அது ஒரு பயங்கரமான வேசித்தனம்ல அது. குடும்பத்தின் தேவன் நம் தேவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், விபச்சாரிகளையும் ரத்த சிந்தனைகள் நியாயந்திருக்கிறபடியே உன்னை நியாயந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரே என் புருஷனை அற்பமாய் நினைத்தேன், என் புருஷனுக்கு விரோதமாய் நான் இன்னொருத்தனை நான் நினைத்து பார்த்தேன், இன்னொருத்தையை நான் பார்த்தேன். இதெல்லாம் அந்த ரங்கத்தில் இருக்குதா? கர்த்தருக்கு ரத்த பழி இருக்கின்ற கர்த்தர். இதெல்லாம் ரத்த பழி என்ற பார்வையில தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உன் ஜபத்துக்கு பதில் வரல. நீ செய்யறதெல்லாம் பண்ணிவிட்டு நேரா வந்து பாஸ்ட் கிட்ட சண்டை போறது. என்னங்க நீங்க, உங்களுக்கு பவரே இல்லையா? யாருக்கு பவர் இல்லை? இயேசு நாமத்துல, அவர் நாமத்துல எதை கேட்டால் அவருடைய கிருபையினால் இதை செய்வதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். ஆனா உங்க கையில ரத்தத்தை வச்சுக்கின்னு என்ன பண்றது இல்ல, மனம் திரும்புறதே இல்லை, தேவன் கொடுத்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்துறது இல்லை.
ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய ரத்தப்பழி, மனம் திரும்புங்க. கலங்கத்தாமே சொல்லாமா? மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் உமக்காக நான் வாழ போறேன் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை உமக்கானது ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதி, நல்லா கவனிங்க, இந்த வியாதி நிமித்தம் எசேக்கியேல், அதுல எசேக்கியேல் 14 தானே வாசிக்க போல, 14 எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் தான் நினைக்கிறேன். எசேக்கியேல் 14 19 வாசி. எசேக்கியேல் 14:19. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது, என் உக்கிரத்தை நான் ஊற்றும் போது, எது கொள்ளை நோய், ஒரு வியாதி வருது அப்படின்னா கர்த்தர் உன் மேல இரக்கமா இருக்கிறாரு அப்படின்னா, ஏசப்பா ரத்தத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். கரங்கள் தெரியாமன்னு சொல்லாமா? ஒரு நல்ல சாட்சியை கேட்டேன் இல்லையா? ஒரு 12 வருஷமா இருந்த சுகர் வந்து குறைஞ்சிருக்குதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த கையில் இருக்கிற அந்த ரத்த பழியை அவர் நீக்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். கரங்கள் தெரியாமன்னு சொல்லாமா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நீ வந்து யாரோ ஒரு மனுஷரை நீ கையை நீட்டிட்டேன்னா அது உன் சந்ததியை தொடரும். உன் பிள்ளைங்களை வந்து கணக்கு கேட்கும், பழி கேட்கும். உன் பிள்ளைங்களை வந்து பழி கேட்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க கர்த்தருக்கு சொல்றேன், ஏன் இன்னைக்கு கொள்ளை நோய்? அது ஒரு ரத்த பழி உன் மேல இருக்குது. நல்லா கவனிங்க. நல்ல நீங்க ஆவியில பலன் அடைஞ்சிருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நல்ல தேவ அன்புக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு வியாதி வருதா, நான் யாரையாவது எங்கேயாவது பகைச்சிருக்கிறேனா அப்படின்னு உட்காந்து நீங்க ஆண்டுகிட்ட வந்து நீங்க உட்காந்து உங்களை அலசி பார்க்கணும். இந்த வாழ்க்கையே நாம் பூரணப்படுவதற்கு தான். கையை ஊத்தலாமேன்னு சொல்லாமா? வியாதியை ஜெயிச்சு, எல்லா போராட்டங்கள், எல்லா சத்துருக்களையும் ஜெயிச்சு தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீ பாவம் செய்யற, நீ பாவி, நீ உன்னை போட்டு தள்ளுறதுக்கு அல்ல, உனக்காக என் ரத்த சிந்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் ரத்த கரைகளை எல்லாம் நான் கழுவதற்காக நான் வைத்திருக்கிறேன். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, இதே எசேக்கியேல் புத்தகத்துல 18வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. கர்த்தர் ஏன் இந்த எசேக்கியேல் புத்தகத்துல கர்த்தர் இவ்வளவு ரத்த பழிய சொல்றாருன்னா, தேசம் ரத்தத்தினால் தீட்டுப்பட்டதுனால அவளை நாடு கடத்திட்டாரு. ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், உன் குடும்பத்தை தீட்டுப்படுத்தும். பகையை வச்சுக்கின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாரு மேல ஒரு பகை வந்துருச்சுன்னா அதை எல்லாம் அவங்க ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு பஞ்சாயத்து பண்ணி பெரிய பெரிய பிரஷர் ஆக்கி அந்த குடும்பத்தின் மேலேயுமே ரத்த பழி வருகிறது என்பதை இவர்கள் மறுக்கிறார்கள். நடு ரோட்ல நின்று சண்டை போடுவீங்க. நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தருங்க சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கல்லனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமலும். இவன் ரத்தம் சிந்துறான். இவன் நல்லா கவனி, அவன் புள்ள இவனும் ரத்த பாவி, ரத்தம் சிந்துகிற பாவி, ரத்த பழி அவன் மேல இருக்குது. அதே மாதிரி அவன் புள்ள மேலேயும் அந்த ரத்த பழி இருக்குது. இவன் என்னென்னலாம் செய்யறான் பாருங்க, வாசிங்க 11ஆம் வசனம். இவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு, கவனி, என்னது மலைகளின் மேல் சாப்பிட்டு அப்படின்னா என்னது? விக்கிரக ஆராதனை செய்யற ரத்த பழி. எவனா மலைக்கு போயிட்டு வந்துட்டான்னா கொடுத்துட்டா உட்காந்து சாப்பிட்டுருது. யாராவது உன் சொந்தக்காரன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாக்கா முன்னாடி போய் நிக்கிறது. நீ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள தேவனை ஆராதிக்க வேண்டிய, தேவனை பலி செலுத்த வேண்டிய, தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை மனமகிழ்ச்சியோட, எங்க அப்பாவை நான் ஆராதிக்க போறேன் அந்த மனமகிழ்ச்சியோட வராம சொந்தக்கார வீட்டுக்கு போய் ரத்த பழி உன் தலைமையிலன்னு தெரியல உனக்கு. அன்னைக்கு வந்து ஓட்டி போட்டாங்க எனக்கு, அன்னைக்கு நான் போலனாக்கா எனக்கு வேலையே விட்டு உன்னை பரலோகத்தை விட்டு துரத்திட்டாங்க. உனக்கு அந்த கம்பெனி விட்ட வேற கம்பெனியே இல்லையா? தேவன் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார், நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். மலையின் மேல சாப்பிட்டுன்னா விக்கிரக ஆராதனையில ஓடி, விக்கிரக ஆராதனை என்பது உனக்கு பிரியமானதை செய்யறதெல்லாம் விக்கிரக ஆராதனை. அதை சொல்ற, மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படி சைட் அடிக்கிறது. உட்கார்ந்துங்கன்னு தேவையில்லாம இன்னொருத்தன் பொண்டாட்டியை பத்தி பேசுறது, அவளுடைய அழகை இச்சிக்கிறது, இன்னொருத்தனுடைய கணவனை உட்கார்ந்து லுக்குறது, அதான் தீட்டுப்படுத்துறது. உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கணவனும் மனைவி இசைந்திரு, இதெல்லாம் ரத்த பழி. நீ அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவ. இதெல்லாம் உணராம நேரா வந்து அநேத்திக்கு ரத்த பழி எல்லாம் முத்தி
இந்த ரத்த பழி வாங்குறதுக்கு உங்ககிட்ட வரும்போது உட்காந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, காலையில எழுந்து பைபிள் வாசிங்க, தேவ பிரசனத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. என்னை ரட்சிக்கும் தேவனே, எந்த மனுஷனு ரத்தப்படி எனக்கு ஏன் ஜெபிக்கணும்? காலையில நீ ஜெபிக்காம போனா தேவையில்லாத பிரச்சனை வரதான் செய்யும். அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி, அப்புறம் சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி, கொள்ளைக்காரனா இருந்து கொள்ளை அடிக்கிற திருடனா இருந்து, அடமானம் வச்சு ஒரு சில ஏதோ எங்க எமர்ஜென்சிங்க, இந்த பெட்ஷீட்டை வச்சு நியாயப்பிரமாணம் சொல்ற ஆண்டவர், இந்த பெட்ஷீட் இந்த போர்வையை வச்சுக்கின்னு நீங்க எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு 100 ரூபாய் கொடுங்க, நான் 100 ரூபாய் கொடுத்துட்டு என் போர்வையை வாங்கிக்கணும் போறேன் அப்படின்னு உன் சகோதரன் உங்ககிட்ட போர்வை அடமானம் வச்சான்னா, பொழுது போறதுக்குள்ள அவன் போர்வை எடுத்துமே அவங்ககிட்ட கொடுத்துடுறா, அவனுக்கு குளிருமே, அவன் போர்வை. அதுதான் எவ்வளவு இரக்கம் உள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்பே உருவானவர். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லாம தான் உங்ககிட்ட அடமானம் வச்சு அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போறான். ஆனா பொழுது போறதுக்குள்ள நீ என்ன செய்யணும்னாக்கா, அந்த போர்வை எடுத்து கொடுத்துட்டு, எப்பா உங்ககிட்ட எப்ப காசு இருக்குது அப்ப திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்துரு. இதெல்லாம் நியாயப்பிரமாணம். ஆனா இவன் அடமானத்தையும் வாங்கி வச்சு அவன் 100 ரூபாய் கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கழிச்சு, என்னங்க 100 ரூபாய் என் போர்வையை கொடுங்க, ஒரே குளிர இருக்குதுன்னா போர்வையெல்லாம் தர முடியாது போடா அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறான். ஏன்னா நான் சொல்றது புரியுதா? நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு ஆயுதா பூஜைக்கு கிஃப்ட்னா வாயை பொழந்துருது. உன் சொந்தக்காரன் பண்றதெல்லாம் என்ன பண்ற, பேய்களுக்கு பலி இட்டுட்டு உன்னை கூப்பிடுறான், நீ தான் முதல்ல அப்படி என்னத்த துண்டுவ போயிட்டு ஒரு 100 ரூபாய் போட்டா பிரியாணி உனக்கு வராதா? அவன் பண்ற எல்லா சடங்குகளுக்கும் போய் கலந்துக்கின்னு அந்த ரத்த பழியத்தையும் சுமந்து தலைமலை சுமந்துக்கிட்டு உட்காரத்தீங்க. இப்ப ஏசப்பா தேவனே அப்படின்னாக்கா, உன் கையில ரத்த பழி இருக்குமா, உன்னை சுத்திகரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து, எப்பா ஒன்னு சொல்ற கவனி, நீ வட்டி கிட்டி வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோ, ரத்த வாந்தி எடுத்துருவ நீ. என்ன அவன் ரத்தம், அது வட்டிக்கு வாங்குற, வட்டிக்கு உன் பணத்தை நீ கொடுக்கிறன்னா, நல்லா கவனி, வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் ரத்த பழி அவன் மேல இருக்கும். அது அவன் ரத்த பழி. வட்டிக்கு வாங்கினல்ல உன் சகோதரனை, அப்பாடா டே அப்பா இருக்கிறாரா, நீ என் சகோதரன், உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாம உன் சகோதரன் ரத்த பழிய உன் தலை மேல வச்சு வட்டிக்கு வாங்கின காசு நீ வச்சிருந்தன்னா எதுக்காக வாங்குற? உன் பிள்ளைக்கு தானே வாங்குற வட்டி. என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே வட்டிக்கு வாங்குற. வட்டிக்கு வாங்குறதும் வட்டிக்கு கொடுக்கறதும் எல்லாமே ரத்த பழி. சகேயு என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன். அவர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர், இன்கம் டேக்ஸ் அதாவது உயர் அதிகாரி. அவருக்கு கீழே நிறைய பேர் ஆயக்காரர்களா இருக்கிறாங்க. அவர் அநியாயமாய் வட்டி வாங்குறவர். நீங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் சகோதரனிடத்துல வட்டிக்கு வாங்காயாக, உன்னிடத்துல கடன் கேட்கிற எவனுக்கு நீ திருப்பி. இதெல்லாம் ரத்த பழி. நம்மால் என்ன பண்ண, இதெல்லாம் ஊர்ல உலகத்துல செய்யாதா, அவன்லாம் செய்யறான், அவன் ரத்த பழியில சுத்திங்கிறான். ஆனா கர்த்தர் ஊமேல இந்த ரத்த பழி இருக்கக்கூடாது என்று அங்கலாய்க்கிறார். வட்டிக்கு வாங்கியிருந்தேன்னா அவன் நல்லா கவனிங்க. இந்த சகேயு அவன் ஒரு யூதன் தான். ஆனால் அவன்கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்கு. இருள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அநியாயமாய் டாக்ஸ் போடுறான். அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது. இது எல்லா யூதர்களுக்குமே நல்லாவே தெரியும். அவன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. இவன் அநியாயமா சம்பாதிக்கிறான், இவன் ஒரு பயங்கரமான பாவி, இவன் தேவ ராஜ்யத்துக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்லி எல்லாருமே அறிந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இவன் என்ன செய்யறான்னாக்கா, இயேசு கிறிஸ்து வருகிறார், எரிகோவுக்கு வருகிறார்.
இந்த சகேயுக்குள்ள ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு. இயேசு கிறிஸ்து வருகிற அந்த பாதையில ஒரு காட்டத்தி மரத்துல ஓடி போய் ஏறிக்கொண்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான், ஆசை கொண்டான். ஏன் அப்படின்னாக்கா, இந்த இயேசு கிறிஸ்து எங்க எல்லாம் போறாரோ அங்கே எல்லாம் எல்லாருடைய ரத்தப்பழிய நீங்கலாகுது. ரத்தப்பழி நீங்கிச்சுன்னாவே உன் மனசுக்குள்ள சமாதானம் வந்துடும். கரங்களை சொல்லாமா? உங்ககிட்ட ரத்தப்பழி இருந்துச்சுன்னாவே மனசுக்குள்ள குழப்பம், போராட்டம் எல்லாம் வரும். எல்லாரையும் பகைக்கிறது, வீண் சண்டை வெளிக்கிறது. இதுல வேற டைலாக் வேற, நான் வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன்னு. இவன் வட்டிக்கு வாங்குறவன், அந்த ஊரே இவனை பகைக்கிறது. இவன் வட்டிக்கு வாங்கி வட்டிக்குன்னு சொன்னா அநியாயமா டாக்ஸ் போடுறவன், நல்ல ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவன். அப்போ இவன் என்ன செய்யறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் அவன் அந்த எரிகோவிலே அந்த போற வழியில ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அத்திமரம் என்பது மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு நீதிமானை காண்பிக்கிறது. அது விசுவாசத்தின் பூரணம். ஆனால் இவனை கர்த்தர் ஏன் இந்த சகேயுவை நோக்கி கூப்பிட்டார்? சகேயுவே நீ இறங்கி வா என்று சொல்லி ஏன் இந்த சகேயுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார் என்றால், அவன் தன் பாவத்தை உணர்ந்தவனாய் தன் கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து அவன் காட்டத்தி மரத்திலே ஓடி போய் ஏறினான். காட்டத்தி மரம் அது ஒரு துன்மார்கனை, ஒரு பாவியை காண்பிக்கிற ஒரு சிம்பல். அவர் என்ன, இஸ்ரவேலர்கள் சிம்பல்லையே அறிகுறியிலேயே வாழ்ந்தவர்கள். மேசியாவை குறித்த அந்த ஆவியிலேயே வாழ்ந்தவர்கள் இந்த யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு அறிகுறியும் மிக முக்கியமானது என்று சொல்லி. நான் இப்ப உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உன் ரத்த பழிய முதல்ல விலக்கு. ஏன்னா உன் குடும்பம் உன்னோடு சேர்த்து உன் வீட்டாருக்கு இந்த ரத்த பழி வந்திருக்குது. உன்னால முதல்ல உன் ரத்த பழிக்கு விலக்கு. உன் கணவன் நல்லா இருப்பான், உன் மனைவி நல்லா இருப்பான், உன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா அந்த ரத்த பழி உன் நிமித்தமாய் சேர்ந்து அந்த சகோதரர்களையும் பாதிக்கும். இந்த சகேயு என்ன காண்பிக்கிறான் என்றால், இவன் காட்டத்தி மரத்திலே ஓடி போய், ஏனென்றால் மேசியாவை எதிர்நோக்கி இருக்கிற மேசியாவின் ஆவியை உடையவர்கள், மேசியாவை குறித்த ஆவி உடைய தேவகுமாரனுடைய ஆவியை உடையவர்கள் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து ஜெபிப்பது வழக்கம். இந்த யூதர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, உன் அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ எதிர்பார்க்கிற மேசியா நான் தான் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். கரவத்திராமன் சொல்லாமா? ஆனால் இந்த சகேயுவோ ஓடி போய் காட்டத்தி மரத்திலே ஏறினான். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். நான் அநியாயமாய் வட்டிக்கு வாங்கினவன், என் சகோதரர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்தவன். சில மனைவிமார்கள் இருப்பார்கள், கணவனுடைய சம்பளத்தை உறிஞ்சி குடிச்சு, இவருடைய நோக்கம் எல்லாம் கணவனுடைய சம்பளத்தின் மேல மட்டுமே இருக்கும், அன்பு இருக்காது. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நோக்கமே நீ வேண்டும் என்பதற்காகத்தான். தேவன் ஆவியா இருக்கிறார், உன்னை மாம்சத்துல படைத்திருக்கிற இந்த மாம்சமாக திரை உனக்கு குறுக்கே இருக்கிறது. என் கர்த்தர் இந்த மாம்ச திரையை கிழித்தெடுத்திருக்கிறார். உன் ரத்த பழிய கர்த்தருக்கு நேரம் அப்படியே ஒத்துக்க. இப்ப நான் பேசும்போதே, இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போதே, ஆமாண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் நான் பண்ண ஆண்டவரே உங்க மனசு சொல்லிச்சு இல்ல, அப்பயே ஏசப்பா ரத்தம் உங்க இருதயத்துக்குள்ள, உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, நீங்க கேட்கிற எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் உடனுக்குடன் பதில் வரும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம், என் கையில ரத்த பழி இல்ல. அல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படி வெளியே வரலாங்கட்டி கர்த்தர் அற்புதம் செய்தார் சொல்ல போறீங்க. ஆமென். ஏன்னா இப்ப இந்த சத்தியத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. யார் ரத்த பழிகளை, யார் ரத்த கரைகளை நீங்க கழுவும் ஆண்டவரேன்னு கேட்கிற அந்த வினாடிய கர்த்தர் உங்களை கழுவ வல்லமை உடையவர். இப்ப நல்லா கவனிங்க, இவன் யாருக்காக இந்த அநியாயமான டாக்ஸ் போட்டான்? சகேயு அவன் வீட்டாருக்காக. இப்ப இவன் என்ன செய்யறான்? கர்த்தர் வந்ததுமே இந்த சகேயுடைய மனநிலை, நான் நினைக்கிறேன், ஆண்டவரே என் மனசுக்குள்ள இவ்வளோ பணம் இருக்கு ஆண்டவரே, நிறைய லட்சம் இருக்கு. நான் நினைக்கிறேன் எனக்கு கோடி. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றவங்க நீங்க பாருங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் நீங்க பாருங்க, நீங்க கஸ்டம்ஸ் வேணா பொதுவாக எடுத்துங்க, நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்
வருவாய்த்துறையில அல்லது சுங்கம், கஸ்டம்ஸ், அந்த அங்க இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா லட்சம், இன்னைக்கு இல்ல லட்சம் எல்லாம் கிடையாது, கோடி தான். ஆனா அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வினாடி கூட சந்தோஷம் இருக்காது. ஏன் தெரியுமா? தன் சகோதரனை பகைத்து கையூட்டு வாங்குகிறான். லஞ்சம் கொடுக்கறதும் பாவம், லஞ்சம் வாங்குறதும் பாவம். எச்சரிக்கை சொல்றேன். எனக்கு என் வேலை முடியணும்பா, லஞ்சம் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? எல்லாருமே அந்த மண்ணில போயிட்டாங்க இன்னைக்கு. அது ஒரு பயங்கரமான அந்தகாரத்தின் சூழ்நிலை. அது பயங்கரமான அந்தகாரம். அது கர்த்தர் அருவருக்கிற அருவது ரத்த, கொடுமையான ரத்தப்பழி. இன்னொருத்தன் காசு, அவன் 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 உடம்பு வலிக்க தன் வீட்டை விட்டுட்டு, தன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு, சிந்தனைய அந்த வேலையில செலுத்தி அவன் பணம் சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு லஞ்சம் கேட்டு, இந்த வக்கீல் அப்படின்ற அந்த தொழிலே பார்த்தீங்கன்னா ரத்தப்பழி நிறைந்த தொழில். எல்லாரும் அல்ல, 100ல் ஒருத்தர் 2 பேர், ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். நான் சொல்றதுலாம் உண்மை. ஒருவர் 2 பேர் இருக்கலாம். மீதி பேர் எல்லாம் வாய்தான் ஒன்று போல். அவனுக்கு ஒரு தேவைன்னு வச்சுங்களேன். ஹலோ வாய்தாங்க, இது வந்து இல்லைங்க, ஜட்ஜி என்னமோ வேற மாதிரி சொல்றாங்க, இது வேற வழியில் நீங்க நேரில் வந்துட்டு போங்களேன், என்ன முடிஞ்சு போச்சு. இவர் போன கையில பண்றது தான் போய் ஆகணும். அப்போ நல்லா நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு எல்லாமே எப்படி இருக்கு கவனிச்சிங்கன்னா எல்லாம் நடக்கும். நம்மால் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓகே கவனிச்சா ஓகே. ஒரு வீடு, ஒரு கவர்மெண்ட் வீடு கொடுக்குற, ஏழை வீடு கட்ட முடியாதுன்னு வீடு கொடுக்குறோம். எவ்வளவு லஞ்சையா வாங்குறானுங்க. ஒரு நாளும் வெள்ளிக்கிழமை, வாரம் வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து, ஆண்டவரே பரிதானத்தை என் தேசத்தை விட்டு விலக்கும் ஆண்டவரை கெஞ்சி கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, அன்பாய் எதெல்லாம் ரத்தப்பழி, டைரக்டா கொலை பண்றது ரத்தப்பழி. அதை புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலி இது இயேசுராஜா இதெல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம உட்காந்துக்கிறீங்க. அந்த சகேயு என்ற மனுஷனுக்குள்ள ஒரு வலி, ஆண்டவரே நான் எல்லாரையும் கொள்ளையடிச்சு என் வீட்டுக்குள்ள பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆனா என் மனசுக்குள்ள சமாதானம், என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. லஞ்சம் பாருங்க. உங்களுக்கு அன்பாய் சொல்ற, பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளுங்க. நல்லா கவனி. சில பேர் என்ன பண்ண மாட்டான்னா, கர்த்தருக்குன்னு காணி கொடுக்க மாட்டான். அவன் ரத்தப்பழி அவன் தலை மேல. அனனியா சப்பீரால், நீ பரிசுத்த ஆவிக்கிட்ட பொய் சொன்னது என்னன்னு சொல்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது, டேய் அவனை காணிக்கு கொடுக்க சொல்லி கட்டளையிடுறான்றாரு. ஊழியக்காரன் தான் கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம். அப்போ சில பேர் என்ன பண்ண மாட்டான்னா, சபைக்குள்ள வந்து இந்த உபதேசம் எல்லாம் உங்க தலை மேல வந்து உட்காரும் போது நல்லா துள்ளி குதிச்சு, என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி மன உற்சாகத்துல காணிக்கையை கொண்டு வரணும். அதுதான் வந்து அப்போஸ்தலர் காலத்துல செய்தார்கள். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த பிசினித்தனம் பேய் உள்ள வந்து உட்காந்துக்குன்னு காணிக்கையை மட்டும் குத்துறாத. எப்படி வசனம், இந்த வசனம் எல்லாம் உன் மனசுக்குள்ள கிரியை செய்யணும்னா, உன்னுடையதை நீ இழந்தாகணும். சில பேர் என்ன பண்ற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் என்ன பண்றான்னா, நிறைய பாஸ்டருங்க என்ன செய்யறானுங்கன்னா, தசம பாகம் பழைய ஏற்பாடு, தசம பாகம் பழைய ஏற்பாடு என்பது உடன்படிக்கை. அது சீனாய் மலையில் ஏற்பட்ட முதல் உடன்படிக்கை. சீனாய் மலையில் ஏற்பட்ட உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஆனால் ஆபிரகாம் வந்து விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டவர். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே தேவனுடைய பிள்ளைகளாயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்பது ஸ்பிரிட். சபையில் இருக்கிற சில பேர் என்ன பண்ண மாட்டான்னா, சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கு கொடுக்க மாட்டான். சபிக்கப்பட்டவர்கள், ரத்தப்பழி மேல. அனனியா சப்பீரால் அங்கே ஸ்பாட்லயே காலி. பாஸ்டர் காணிக்கை பத்தி, ஆமா நான் தான் காணிக்கை பத்தி பேசணும், அதுவும் கட்டளை கொடுக்கணுமா. கட்டளை கொடுக்கணும் என்ன அர்த்தம்? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், இவன் கரெக்டாக காணிக்கை தசம் வாங்க, காணிக்கை என்பது மன உச்ச கொடுக்கணும், ஒவ்வொருத்தையும் பார்த்து கட்டளை கொடுக்கணும். நான் இன்னும் செய்யாத இருக்கிறேன். ஏன் லோக்கலு, ஐயோ என்னை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, நீ எதானா நினைச்சு, நான் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நான் என் தேவனுடைய ஊழியக்காரன். நீ காணிக்கை தசமமாக செலுத்தலைன்னா ரத்தப்பழி உன் மேல. அது 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 கர்த்தர் சொல்றாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது, இங்க சகேயுகத்தை பத்தி பேசுறோம், எடுங்க. தீமோத்தேயுக்கு எழுதும்போது கர்த்தர் சொல்றாரு, கட்டளை கொடுறா அப்படின்றாரு பாருங்க. எடுத்து வாசிங்க 1 தீமோத்தேயுக்கு நிருபம், அதுல 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி 6:17மா, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான காசு வந்துருச்சுனாவே உனக்கு இருமாப்பு வந்துடும். நல்லா கவனி. உனக்கு பணம் இப்ப ஐஸ்வர்யவான்னா யாரு?
ஐஸ்வர்யனே யாரு? சம்பாதிச்சு உங்ககிட்ட காசு வருது இல்ல, அவன் என்ன பண்ணுவான்? நான் சம்பாதிக்கிறேன்ற இருமாப்புல போவான். என்னது? நான் சம்பாதிச்சேன், அவங்ககிட்ட சொல்லுன்றார் ஆண்டவர். ரத்தப்பழி அவங்கள தேவ கிருப. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, காணிக்கை தசமை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்ல பாக்குறான், அவன் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, எனக்கு அசிங்கம் ஆகுது, அருவருப்பா இருக்குது. தசமபாகம் என்பது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு நிறைய ஊழியர்களே இந்த தசமபாகம் பேசுறதுக்கு வெளிச்சம் வேணும். இது ஆபிரகாமினுடைய மார்க்கம். அப்போ இதுல என்ன செய்வோம்னா, ரத்தப்பழி அனனியா சப்பீரால் தான் நிலத்தை வித்தாங்க. அது விற்கிறதுக்கு முன்னே உன்னுடைய இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் கிரயம் உங்ககிட்ட இல்லையா? தேவன்கிட்ட என்னடா பொய் சொல்ற? இவ்வளவு ரத்தப்பழியை வச்சுக்கின்னு நீ என்ன செய்ய, நீ என்ன பண்ற? நீ உன் பிள்ளைங்களுக்கு சாபத்தை சம்பாதிச்சு வச்சுக்கின்னு சர்ச்சுக்குள்ள வந்தா வளர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல? ஏன் இன்னமும் பயம்? ஏன் இன்னமும் மனசுல சஞ்சலம்? இவ்வளவு ரத்தப்பழியை உள்ள இன்னும் காட்ட வேண்டியது அவ்வளவு இருக்கு. ஆனா கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் மன்னிப்பாராக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இனிமே உங்க ஜப வாழ்க்கை பயங்கர பவரா இருக்க போகுது. ஆமேனா? இனிமே இந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு சொல்றாரு, அவன் எப்படி இருக்க கூடாதாமா? இருமாப்பான சிந்தை. என்னது? நான் சம்பாதிச்சேன்னு சொல்ல வச்சிடாத. அவனை ஒழுங்கா தசமபாகம் காணிக்க கொடுக்க சொல்லி கட்டளையரா தீமோத்தேயு வென்றாரு. எப்படி கட்டளை? என்ன அர்த்தம்? தனித்தனியா பார்த்து விசாரிச்சு, நீ சம்பாதிச்சு சொல்லாத, கர்த்தருடைய கிருபை அவரை மகிமைப்படுத்துன்னு சொல்லி சொல்றான்றாரு. நான் இன்னும் அதுக்கெல்லாம் இன்னும் வரல, அந்த அளவுக்கு நீங்க இன்னும் பவர்ல வரல. நம்மால் ஒருத்தர் இருந்தாரு, நம்ம விஜய், சகோதரன் விஜய். டேய், உங்க அப்பா அங்க அம்மா ஜெபம் பண்ண தானே கூட்டின்னு வந்தேன், ஜெபம் பண்ண வந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது போறேன்னு தான் கேட்டேன். அத்தோட எஸ்கேப். அதெல்லாம் எச்சரி கவனிங்க, அழுங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்லாம் புரியலையேன்னு அழுங்க. அதான் சுயநீதி. புரியாது. நான் என்ன சொல்றது தெரியுமா? தனியா பர்சனலா நீ என்ன பண்ற இது பண்றலாம் கேட்கல. இதெல்லாம் சபையில் இது வந்து மற்றவங்களுக்கு பயம் உண்டாகும்படியா எல்லாரையும் முன்னாடி கடிந்து கொள்ளணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்லாம் நமக்கு தெரியும். நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஊழியக்காரங்கிட்டே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, எதிர்த்து பேசுவீங்க. இதெல்லாம் வந்து இதை பத்தில பேசணும்னு பயங்கரமா இருக்கும். ரத்தப்பழி வந்துருன்றார் கர்த்தர். இப்ப நான் கேட்டா உங்களுக்கு விழிப்பு வரணும். ஆமா, எதுக்காக சொல்றாரு? நம்ம நல்லதுதான் சொல்றாரு. உங்களுக்காக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. உங்களுக்காகத்தான் இந்த சத்தியங்களை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் புதிதான ஜீவனான அந்த மார்க்கத்தின் வழியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஓட வேண்டும் விசுவாசத்தில் என்பதாக வைத்திருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் உங்க நன்மைக்காக. அதெல்லாம் புரிந்து கொண்டு இது உட்கார்ந்து யோசிக்கணும். இந்த இவ்வளவு ரத்தப்பழியை வச்சுக்கின்னு இந்த மனுஷங்கள்லாம் இந்த அக்னி கடலுக்கு அதெல்லாம் வலியா இருக்குது. ஒரே ஒரு செகண்ட் உன் வாழ்க்கை முடியும். அன்னைக்கு என்ன செய்வ? நீ சபைக்குள்ள வந்து சபையினுடைய உபதேசத்துக்கு கட்டுப்படு, சபையுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்க. அங்க சொல்றாரு பாருங்க, அங்க வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. நிலையற்றது ஐஸ்வர்யம், நிலையற்றது. இந்த ஐஸ்வர்யம் ஒழிஞ்சிரும். சொல்லு அவங்கிட்ட. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டி எல்லாருமாய், நான் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமான நன்மைகளை கொடுக்கிற என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்முடைய விசுவாசம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இது யாருடைய வேலை? ஊழியக்காரனுடைய வேலை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க சொல்லு, பணத்தை மேல நம்பிக்கை வைக்க சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டோம்னா, எங்க பாஸ்டர் வந்து பணத்தை கேட்கிறாரு, பணத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னே தெரியல. ஆனால் இந்த சகேயுக்குள்ள ஒரு பயங்கரமான இருள். நானும் என் வீட்லயும் ஏன் இவ்வளவு போராட்டம் இருக்குது? ரத்தப்பழி அந்த வீட்டுக்குள்ள. ஏன் இவ்வளவு காசு பணம் இருக்குது? எதுக்கு ஏசப்பா வந்து பாக்குறான்? இவன் காசு பணம் தான் நிலையற்றதுங்க. அது நிம்மதி தராது. அது ரத்தப்பழி. அது ரத்தப்பழி. அது தேவனுக்கு கொடுக்காமல், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவனுக்கு கொடுக்காமல், தேவன் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு என்று அவரை ஆராதிக்காமல், ஆதி பிதாக்கள், முற்பிதாக்கள், யாக்கோபு தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றில் தசமபாகம் தருவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார், பொருத்தனை செய்தார். இதெல்லாம்
விசுவாசம். விசுவாசம் என்பது தேவகுமாரர்கள். ஆக இதெல்லாம் பிரமாணங்கள், இதெல்லாம் சத்தியம். புரிஞ்சுங்க இதெல்லாம். அப்ப இந்த சகேயுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாரம் வந்துச்சு. உடனே கர்த்தர் அந்த காட்டத்தி மரத்துல ஏறிக்கொண்டு கொள்ள சகேயு, அவன் கொள்ளனானபடினான். எத்தனை வசந்த வாசிங்க. நான் உங்க வீட்டுல தங்க போற சகேயுவே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த, ஐஸ்வர்யமானவன் ஆயக்காரனுக்கு தலைவன், டாக்ஸ் வாங்குறவர் இயேசு எப்படிப்பட்டவரோ, சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நான் வந்து பாவி, வந்திருக்கிற இயேசு தீர்க்கதரிசி என்று ஜனங்கள்லாம் விசுவாசிக்கிறாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறேன். நான் டைரக்டா அவர்கிட்ட போயிட்டு என் குடும்ப பிரச்சனை சொன்னா, ஆமாண்டா நீ செய்யாத பாவமாடான்னு சொல்லி இந்த ஊரே நியாயம் திருத்தணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர்கிட்ட போறவங்க எல்லாம் சமாதானமாகறாங்களே, அவர்கிட்ட போறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவர்கிட்ட போறவங்க எல்லாம் சுத்த இருதயம், சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி உடையவர்களாக எல்லாருமே பூரிக்கிறாங்களே, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வந்து விடாதா என்று சொல்லி இரத்த பழிகளுக்கு நீங்களாகும்படியாய் இந்த சகேயு விரும்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க இரத்த பழி நீங்களாக விரும்புகிறேன்னு சொல்லி? கையை உயர்த்தி ஆமேன் வந்திருக்கணும். தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு ரத்த பைய கையில வச்சுக்கின்னு இங்க வந்து வெக்கப்பட்டு உட்காந்துக்கிறீங்க? கவுனி, என் கணவனோடு நான் குடும்பம் பண்ணணும், என் வீட்டோடு என் கணவனோடு என் பிள்ளைகளோடு குடும்பம் பண்ணணுன்ற மனைவியை துரோகம் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு விழுந்து கிடக்குறான். அவன் ரத்தப்பழி கொஞ்சம் கொஞ்சம் ரத்தப்பழின்றீங்களா? அவன் ரத்தப்பழி அப்படியே அவன் சந்ததி கிட்ட வரும். பிள்ளைங்கள்லாம் ஏன் இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டேங்குது? அவன் ரத்தப்பழி எல்லாம் தேவன் ரத்தப்பழியின் பார்வையில பார்க்கிற. ஏன்னா உன் ரத்தத்தில் தான் பாவம் இருக்கு. இவன் வீட்டுல அவ்வளவு பாவம் இருக்கு. ஆனா சகேயு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பினார். வாசிங்க தொடர்ந்து. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜா நாமத்துல நம்ம வீட்டுல தங்கும்படியாய் எனக்காக ரத்த சிந்தனை என் கர்த்தர், என்னைக்கு யார் ரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ, உன் வீட்டுல தங்க வருகிறார். நீ ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் அவர் பதில் கொடுக்க தேவன் வல்லமை உடையவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. அன்பான தேவஜனமே, அங்க பாருங்க, கர்த்தர் வந்து சொல்லின கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நம்முடைய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த சகேயுவின் இருதயத்தை பார்த்தார். என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, என் குடும்பத்துல நிம்மதி வேணும் என்றால் என் கர்த்தர் என் வீட்டுக்குள்ள வர வேண்டும், நான் அவரை பார்க்கணும். இயேசு ராஜாவை நோக்கி பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து மரத்துல தூக்கப்பட்டார்? ஏன் அங்கே வெண்கல சர்பம் எப்படி மோசையினால் உயர்த்தப்பட்டதோ இயேசு கிறிஸ்து ஏன் உயர்த்தப்பட வேண்டும்? வெள்ளிக்கிழமை உட்காந்து கத்தி 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 பேசி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு விடுதலை. நீ நினைச்சுன்னு உட்காந்துங்கிற. ஏன்னா மனிதனுக்குள்ள பாவம் செஞ்சதுமே பொய் வந்து உள்ள உட்காந்துருச்சு. நான் என்ன துரோகம் பண்ண நினைச்சுன்னு உட்காந்துங்கிறான். சத்தியம் தான் உன் கண்ணை திறக்கும். உட்காந்து பார்த்து என்கிட்ட ஒரு நீதியில் ஆண்டவர்னு கையை தூக்கி ஏசப்பா கிட்ட, சகோயை வீட்டுக்குள்ள, அந்த பாவியின் வீட்டுக்குள்ள இயேசு ராஜா வருவேன்னு சொன்னாரே, அந்த இரக்கத்துக்காகத்தான் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் வரணும்னா நீ என்ன செஞ்ச மட்டும் உட்காந்து யோசிக்கும். ஒண்ணு வேணாம், ஒப்புக்கூடு. அப்படியே நான் பாவி ஆண்டவரே, இனிமே உங்க சித்த நான் செய்வேன்னு ஒப்புக்கூடு. கொலை பாதகத்தின் ஆவி ரத்த பழிய உன் கையில் இருக்குது. அங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். எல்லாருக்குமே தெரியுது இவன் பாவின்னு, இவன் கையில் ரத்தப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. இன்னைக்கு நான் சொல்றேன், உலகம் உன்னை ஒரு மாதிரி நியாயந்திருக்கலாம், ஆனால் உன் கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள தங்கும்படியாய், அவர் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு நீ சுத்திகரிக்கப்படும்படியாய், நீ மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய எல்லா ரத்த பழிகளும் கழுவி உன்னை சீயோனின் மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் உனக்கு எடுத்து காட்டுறாரு. உங்ககிட்ட கரை இருக்குன்னு தெரிஞ்சாதானமா நீ கழுவிக்க முடியும். எவ்வளவு நல்ல தேவன். ஆமெனா?
எடுத்து காட்டுறாரு பாருங்க. எடுத்து வாசிங்க தொடர்ந்து. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் அறிக்கை செய்து ஒப்புரவாகிறான். யார் யார்கிட்ட அநியாயமா வாங்கணும் எடுத்து போய் கொடுத்துடுற ஆண்டவரே. கணக்கு போடுறான், கட்டன்னு கணக்கு போடுறான். என்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, அதுல நாளத்தையே திருப்பி கொடுக்குறேன். அப்புறமா ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்குறேன். என் மீதிக்கு சொத்து ஏழை கொடுத்து ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்துடுற ஆண்டவரே. ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்துடுற ஆண்டவரே. நீங்க அநேக வியாதி உடம்புல எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு போயும் அங்க வியாதி குணமாக மாட்டேங்குது. காரணம் என்ன? ரத்தப்பழி. கடந்த வாரத்துல வீட்டுக்குள்ள நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட வியாதி தான் சொல்றேன். வீட்டுக்குள்ள தான் எல்லாமே. கடந்த வாரத்தில் ஒரு பிரதர் சாட்சி ஒரு சொன்னார், ஒரு காரியம் சொன்னார். என்னங்க பிரதர் ஆளையே காணோம், ஒரு டெத்துக்கு போயிட்டு இருந்தேன். என்னுடைய மனைவியினுடைய அண்ணி மறிச்சு போயிட்டாங்க. சின்ன வயசு தான். என்ன பிரச்சனை? கேன்சரா. வயிறு வலின்னு சொல்லி கடையில் விற்கிற மாத்திரையை வாங்கி போட்டுக்கோங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் வயிறு வலிக்கு மாத்திரையை போட்டு கடைசியில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. கேன்சரு முத்தி போச்சு, வாய்ப்பு இல்லை, என்னால் வலி தாங்க முடியாது கத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்றா பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தக்கமாக செத்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கவனிங்க. ஒரு யூத பழமொழி ஒன்று உண்டு, வியாதி என்னவென்று கண்டுபிடிப்பதே பாதி குணமாகுதல். நான் சொல்றது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என் உடம்புக்குள்ள என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அதுவே பாதி நோய் குணமாயிருச்சு. ஏன்னா அதுக்கு மருந்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எத்தனையோ பேர் இன்னைக்கு உள்ள இருக்கிற வியாதி நம்மால உள்ள உட்காந்து எனக்கு எப்படி இந்த வியாதி வரலாம், வீட்டுக்குள்ள எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வியாதி, போராட்டம், பிரச்சனை, இதெல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வியாதி எடுத்து காட்டுறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வியாதியை காட்டுனதுக்காக நன்றி. எத்தனையோ பேர் டிபியில உள்ள இருக்கிறது தெரியாம டிபியில செத்து போயிருக்கிறாங்க, கேன்சர்ல, எய்ட்ஸ்ல, இன்னும் உள்ளுக்குள்ள எத்தனையோ வியாதி, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ண முடியாம எவ்வளவு பேர். ஆனா கர்த்தர் உனக்கு வியாதி இருக்கிறதையும் கண்ணில் காட்டி கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு உனக்கு மனது இல்லை. இவ்வளவு ரத்தப்பழிய கையில வச்சுக்கணும், கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், நடு ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு நான் ஒரு பாவமும் செய்யலன்னு கண்ணீர் வெடிப்போம். இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மனம் வந்து நீங்க ஆண்டுகிட்ட நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் எங்களை பெரிய சுத்திகரிப்புல கொண்டு போகிறார். ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க. எடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. நல்ல கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன இந்த ரத்த பழி எல்லாம் நீங்க ஒத்துக்கினீங்கன்னா, ஆமாண்டவர் ஏசப்பா, எனக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, என் ரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். அல்லேலூயா. அப்படி நீங்க கேட்பீங்கன்னா எல்லா ரத்த பழியை நீங்களாக்கி ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் சொல்லுவாரு, நீ பாவி கிட்ட போய், துன்மார்க்க கிட்ட போய் நீ துன்மார்க்கன்னு சொல்லலன்னா, அவன் துன்மார்க்கத்துல சாவான்னா அவன் ரத்த பழிய ஊ மேல கேட்பேன். டே நீ துன்மார்க்கண்டா, நீ நீதிமான் கிடையாதுடான்னு சொல்லணும். யார? உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் துன்மார்க்கன். உன் கண்ணில் பார்க்கிற, நீ கூட வேலை செய்யற, ஸ்கூல்ல படிக்கிற, காலேஜில் படிக்கிற, கம்பெனியில வேலை செய்யற எல்லாரோடும் போய் உன் கூட இருக்கும்போது நீ துன்மார்க்கன், இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் நீ சுத்திகரிக்க முடியாது நீ சொல்லலனா அவன் சாவான், அவன் ரத்த பழிய ஊங்களை கேட்ப. நீ என்ன பண்ற? அப்படிப்பட்ட துன்மார்க்கனோடு கொஞ்சி கொலாவிக்கிறீங்க. இவ்வளோ ரத்த பழிய வச்சுக்கணும், எப்படிங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பைபிளும் வாசிக்கிறது இல்லை, அப்படியே வாசிச்சு உங்க மேல அன்பு வச்சு உங்களை உத்து பார்த்து இதெல்லாம் தப்புங்கன்னு சொன்னாலும் என்ன பகைச்சிருக்கீங்க? நல்லா கவனி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்லா கவனிங்க. இப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எடுத்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துடணும். இயேசு கிறிஸ்து மட்டுமே நீதிபரர். நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நீதிபரர், எல்லாருமே பாவிங்க. அப்போ தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவினுடைய ரகசியம், இந்த சத்தியத்தை பூரணமாய் அறிந்து இந்த சத்தியத்தை ஒன்று கூட மறைக்காம சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டேன்னா உங்க ரத்த பழி என் மேல கிடையாது. இவர் என்ன, இவர் 1 மணி நேரம் பிரசங்கம் போதாதா? இவர் 1.5 மணி நேரம், சில நேரம் 2 மணி நேரம் எடுத்துற பயம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடை எடுத்து சொல்லலைன்னா ரத்தப்பழி ஏன் மேல. நீ அதை கேட்டு விசுவாசித்து என்ன இந்த வாழ்க்கை ரட்சிப்புக்காக மட்டும்தான். நீ இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குற,
இது ரட்சிப்புக்காக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உன் வாழ்க்கை பூரணமாய் கழுவப்படுறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை. பவுல் சொல்லுவாரு, தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அத்தனை ரகசியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்க ரத்தப்பழி என் மேல கிடையாது. வாசிங்க அந்த வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 20வது அதிகாரம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல அங்கே 26 வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் 25 வாசிங்க. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் நான் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாது இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக, நீங்க தான் சாட்சி. உங்களுக்கு நான் என்னென்ன பிரசங்கம் பண்ண, கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ண பிரசங்கம் எல்லாம் மாபெரும் ரகசியம். ஏன் இயேசு கிறிஸ்து வெண்கல சர்பத்தை போல ஒரு மரத்தில் தூக்கப்பட வேண்டும் என்கின்ற ரகசியத்தை எல்லாம் எடுத்து சொல்றோம். உங்க ரத்தம் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. உங்க ரத்தம் பாருங்க, உங்களை கர்த்தர் நேசித்திருக்கிறார், தேவன் உங்களை நேசித்திருக்கிறார். நீங்கள் பூரணப்படும்படியாய் கிறிஸ்து இயேசு தம்முடைய மாம்சமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான இந்த மார்க்கத்தில் வந்து பிதாவை நீங்கள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதுக்கு உபதேசம், தேவன் கொடுக்கிற இந்த வெளிப்பாடுகள் அவசியம். அதனால்தான் வாரத்தில் 3 பிரசங்கத்தை நாங்கள் அப்லோட் பண்றோம். அப்புறம் காத்திருப்பு கூடுகையில பண்றது அந்த சத்தியத்தையும் நாங்கள் என்ன பண்றோம், சில நேரங்களில் அப்லோட் பண்றோம். இதெல்லாம் என்ன, உட்கார்ந்து நீங்க தான் மனதில், இந்த வாழ்க்கை ரட்சிப்புக்காக மட்டுமே. அப்படியானால் இந்த தேவ ரகசியத்தை மறைப்பது அது ரத்தப்பழி. நம்ம ஆட்களுக்கு ரத்தப்பழி என்னன்னு தெரியல. இப்போ நாங்க இங்க பண்ற இந்த பிரசங்கத்தை எல்லாம் ஒத்து கேட்டு அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதன்படியே நீங்க தேவனுடைய பிள்ளைகளா வருவீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க, நானும் தப்பிச்சேன். இப்ப நான் இந்த ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்து விட்டேன், உங்க ரத்தப்பழிக்கிற நீங்களாக இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப பவுல் என்ன செய்யறாருன்னா, கொரிந்து பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. கொரிந்து பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணது அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளாம எதிர்க்கிறாங்க, ஊழியக்காரனை எதிர்க்கிறாங்க. பவுல் என்ன செஞ்சாருன்னா, அவரு வஸ்திரத்தை உதறிட்டு, உங்க ரத்தப்பழி உங்க மேலடா, நான் வந்த நீங்க என்ன ஏத்துக்கல, உங்க ரத்தப்பழி உங்க மேல, உங்க ரத்தப்படி எல்லாம் நீக்கும்படியாக கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வருகிறேன் உங்ககிட்ட. ஆனா நீங்க என்ன ஏற்றுக்கொள்ள, ஊழியக்காரனை இன்னைக்கு பகைக்கிறாங்கப்பா. இன்னைக்கு அந்த வசந்த வாசிங்க 18ஆம் அதிகாரத்துல இவர்கள் பகைக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். எங்கிருந்து வாசிக்கணும்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் ரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் புறஜாதிக்கு போய் நின்று அவனை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. நாங்க கொடுக்கிற இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு நீங்க மீட்பை பெற்று, ஏன்னா மனிதனுடைய ஆத்துமா நித்தியமானது, அதுக்குள்ள ஜீவன் இல்லை, அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. அதுதான் உபதேசம். அதுதான் உங்களுக்கு சொல்றோம். உங்களுடைய ஆத்மா நீங்க என்னைக்குமே உயிரோடு தான் இருப்பீங்க. என்னைக்குமே உயிரோடு தான் இருப்போம். மனுஷன் ஒண்ணு பரலோகத்துல இருப்பான், இல்ல நரகத்துல இருப்பான். நீ எங்க இருக்க போற? அதுக்கு இந்த உபதேசத்தை கேட்கணும். அப்ப நீங்க ஊழியக்காரனை உதாசீனப்படுத்துறீங்கன்னா உங்க ரத்தப்பழி உங்க மேல அன்பு வச்சு நீங்கள் பூர்ணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ரகசியங்களை கொடுக்கிறார். இந்த ரகசியங்களை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இதற்கு நாங்கள் எவ்வளவும் தகுதி இல்லை. நான் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத பாத்திரம். ஆனால் கர்த்தருடைய கிருபை, இயேசுராஜா என்னை உண்மையுள்ள இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து தேவ ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அத்தனை ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். உங்க ரத்தப்பழிக்கு நான் நீங்களாக நிற்கிறேன். அதனால கர்த்தருடைய கிருபை என்னன்னா, இந்த உபதேசத்தை எல்லாம் கேட்டு நீங்கள் சீயோனின் ராஜனை சீயோனிலே முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. உங்க ரத்தப்பழியெல்லாம் நீக்கிட்டார்னா நீங்க மகிமை அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லாமா? வாசித்து முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 4வது அதிகாரத்துல அவர் சீயோன் மேல வைத்திருக்கிற வாஞ்சை 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீயோனில் மீதியாய் இல்ல 3ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தினாலும்
சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது நல்ல கரங்களை தட்டி எல்லாம் நல்ல உற்சாகமா என் இரத்த பழிகளை எல்லாம் என் கர்த்தர் என் நடுவில் இருந்து எருசலேமிலிருந்து சபையிலிருந்து நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசி, 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லா வாசி. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான். உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. கையை ஊத்தி ஆமென் சொல்லாமா? இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். ஆமாண்டவரே, தாவீது சொல்றாரு, என் இரத்த பழிகளுக்கு எங்களை நீங்களாக்கும் என்று சொல்லி, அதே போல சகேயு சொல்லிதான் காட்டுத்தீ மரத்தில் ஏறினார். அதே போல இன்றைக்கு ஆமாண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் நாங்கள் செய்தோம், இந்த இரத்த பழிகள்லாம் எங்க மேல இருக்குதுன்னு சொன்னதுமே, உங்க மனசு சொன்னதுமே, கர்த்தர் உங்க பாவங்களை எல்லாம் கழுவி உங்க பெயரை ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதிவிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஜீவ புஸ்தகத்துல உன் பேரு வந்துருச்சுன்னாவே உன் ஜபம் எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா போகும். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை ஆயிட்ட. ஏன்னா ரத்தம் சிந்துகிற கை அவருக்கு அருவருப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் மகிமை அடைந்த கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அங்கே சொல்றாரு, நீ பரிசுத்தவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? இப்ப சபையில வந்திருக்கிற நீ யாரா? பரிசுத்தவான. இப்ப உங்ககிட்ட என்ன இல்ல? ரத்த பழி இல்ல. எல்லாம் அறிக்கை பண்ணி, என்கிட்ட என்ன இல்ல? ரத்த பழி இல்ல. நான் எல்லா பாவத்தின் அறிக்கை செய்து விட்டேன். எல்லாம் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் மகிமை உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். நாம் எல்லாரும் மகிமையானவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் மகிமை அடைவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன அடைய போறோம்? மகிமை அடைய போறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை. உங்க பாவங்களை எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கையில ரத்தப்படி எல்லாம் நீக்கிங்கப்பான்னு சொல்லி அந்த பாவத்துக்கு மனஸ்தவப்பட்ட நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மகிமை அடைவீர்கள். உங்க மேல காவல் இருக்கும். ஏனென்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த கூடாரம் மறைவுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை தீர்க்க தரிசனமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில பூர்ணமாக இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம மகிமை அடைந்து பூர்ணமாக்கப்படுவோம். நம்ம மேல தேவன் காவல் வைக்கிறார். எந்த ஒரு அசுத்தமோ எந்த ரத்த பழியும் மறுபடியும் நம்ம மேல வராது. நம்ம மேல காவல் வந்து விட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை நம்ம மேல காவல் வந்து விட்டது. காவல் வந்து விட்டது. நாம மகிமை அடைவோம். மகிமை அடைவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் உங்க மனசு ஒத்துக்கிச்சு தானே இந்த ரத்த பழிலாம் எங்கிட்ட இருக்குதுன்னு. இப்ப நீங்க வேதத்தை போய் நல்லா வாசிப்பீங்க. ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படறதுக்கு காரணம் என் ரத்த பழி. நான் என்ன பாவம் பண்றேன், என்னோட பேசுங்கப்பா. இப்ப நல்ல ஐக்கியம் ஆயிடுவீங்க, நல்ல உறவு ஆயிடுவீங்க. தேவன் நம்மோடு இடைபடுவார். மகிமையின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு கூடாரம் என்னன்னைக்கு நம்ம கூட அந்த கூடாரம் மறைவில மறைந்திருக்கிறோம். ஒரு பெரிய காவலுக்குள்ள வந்திருக்கிறோம். இனி எந்த அந்தகாரமும் நம்மளை தொட முடியாது. ஆமென் சொல்லாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நன்றியோட, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமா இருக்கு